श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठन कोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेत्यालापनं प्रतिपदं कुरु मे मुकुंद. குலசேகராழ்வாருடைய முகுந்த மாலையில் அற்புதமான ஒரு ஸ்ரீசூக்தி. ஆழ்வார் எம்பெருமானிடத்தை பிரார்த்திப்பது தனக்கு சொத்து வேணும்னு அவர் கேட்கவில்லை, சுகம் வேணுமென்னும் அவர் கேட்கவில்லை, நிலன் நீச்சு வேணுமென்னும் அவர் கேட்கவில்லை. எனக்கு நித்தியமான தேவை எம்பெருமானே ஒன்னே ஒன்றுதான், அதை செய்ய வைத்தால் போதுமென்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, உன்னுடைய திருநாமங்களை விடாம ஆலாபனம் பண்ற சீர்மைய மட்டும் குடு. அது இருந்ததுன்னா தானே மத்தனை நமக்கு கிடைச்சு போயிடும் இல்லையா? யாரொருத்தன் கண்ணனுடைய திருவடிகளை பெறுகிறானோ, அவன் திருவடிகளில் நாமத்தின் சீர்மையை உணர்ந்து கொள்ளுகிறானோ, அவன் பிரம்மாங்கிற பட்டத்தை கொட்டாலும் மறுத்து விடுகிறான். அவன் நாகலோகத்துக்கு அதிபதினு சொன்னாலும் மறுத்து விடுகிறான். எப்பேற்பட்ட சொத்து கொடுத்தாலும் வேண்டாம்னு மறுக்கிறான். ஏன்னா அவனுக்கு எம்பெருமானும் எம்பெருமானுடைய திருநாமங்களும் கிடைத்து விட்டன் அல்லவா? இதை பத்தி அழகான சரித்திரம் பாகவதத்திலே சுகாச்சாரியர் சாதிக்கிறார். கண்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் முடிந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஏகாந்தமா ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காண்டிருந்தா. ஊஞ்சல் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ருக்மிணி பிராட்டி ஊஞ்சல் பலகையில உட்காண்டிருந்தா. கொஞ்ச நாளி கண்ணன் நின்று கொண்டு பார்ப்பான், கண்ணன் கொஞ்ச நாளி ஊஞ்சல்ல உட்கார்ந்துப்பான், ருக்மிணி பிராட்டி சங்கிலியை பிடிச்சிருந்து நிற்பள். இப்படி மாத்தி மாத்தி ஊஞ்சல்ல அனுபவித்திருந்தார்கள் பெருமானும் பிராட்டியும். அப்ப திடீர்னு கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னானா ருக்மிணியை பார்த்து, எனக்கும் எதுவும் இல்லை, என் அடியார்களுக்கும் எதுவும் இல்லை. இப்படி ஒண்ணு இல்லாத என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்காயே என்ன? ருக்மிணி பிராட்டிய பார்த்து கண்ணன் கேட்டிருக்கான். சர்வலோக மகேஸ்வரன், அவாப்த சமஸ்த காமன், இனி அடைய வேண்டிய செல்வம் எதுவுமே கிடையாது பெருமானு. அவன் போய் ருக்மிணி பிராட்டிய பார்த்து, எங்கிட்டையும் ஒண்ணுமில்லை, இந்த ஒண்ணுமில்லாத தரித்திரனை போய் கல்யாணம் பண்ணினுட்டியே, என் அடியார்களிடத்திலையும் ஒண்ணும் கிடையாது, என்ன போய் பண்ணிண்டியேன்னு கேட்டிருக்கான் கண்ணன் பெருமான் ருக்மிணி பிராட்டிய. இந்த கேள்விப்பட்டவுடன் மயக்கமா ருக்மிணி கீழ் விழுந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஜலம் தெளித்து எழுப்பினான் கண்ணன். ருக்மிணியை பார்த்து ஏன் மயங்கினாய்னு கேட்டான். நீ இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கலாமா? எனக்கும் ஒண்ணும் கிடையாது, என் அடியார்களிடத்திலையும் ஒண்ணுமில்லேன்னு நீயே சொல்லிட்டியானா? அப்ப உலகத்திலெல்லாம் நாங்களெல்லாம் எவ்விடத்தை போக, அத்தனையும் உடைய நீ போய் இப்படி சொல்லலாமா என்ன? ருக்மிணி பிராட்டி பதிலுக்கு கேள்வி கேட்டாள். கண்ணன் பதில் சொன்னானா, நான் வேடிக்கையா என்ன சொன்னேங்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுக்கல ருக்மிணி. நீ நான் எந்த அர்த்தத்துல இந்த மாதிரி சொன்னேன் தெரியுமா? எங்கிட்ட ஒண்ணுமில்லைங்கிறதுக்காக எதுவும் இல்லைன்னு சொல்லல, நான் இனிமே அடையறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன். எதுவும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைச்சுடாதே, இனிமே நான் அடைவதற்கு எதுவுமே இல்லை. ஏன் என் அடியானுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன் தெரியுமா? என்னையே அடைஞ்சுட்டபடியாலே அவன் எதையும் இனிமே எதிர்பார்க்க போறதில்லை. என்னை அடையாவிட்டாலன்னா அவன் மத்தொன்னை எதிர்பார்ப்பன். எப்ப என்னையே அடைஞ்சுட்டானோ அவன் இன்னொன்னு எதிர்பார்க்க மாட்டான். என் அடியான் எம்பெருமானையும் அவன் திருநாமங்களையும் பெற்றவர்கள் மற்றொரு இன்பத்தை விரும்பவே மாட்டார்கள். அதைத்தான் குலசேகராழ்வாரும் ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த, எம்பெருமானே உன்னை விடாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேர்ச்சினை மட்டும் குடு. பிரகலாதனுக்காக நரசிம்ம பெருமான் திருவவதாரம் பண்ணினான், கொன்று முடித்தான் ஹிரண்ய கசிபுவை. கடைசியாக இந்த பிரகலாதனுக்கு ஏதான வரம் கொடுக்கணும்னு நரசிம்மனுக்கு ஆசை. அதை கம்பநாட்டாழ்வான் அழகா தெரிவிக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலே நரசிம்மாவதாரம் கிடையாது, ஆனா கம்பராமாயணத்திலே நரசிம்மாவதாரம் உண்டு. யுத்த காண்டத்தினுடைய ஆரம்பத்தில் இரணிய வதைப்படலம்னு வச்சிருக்கார் கம்பநாடர். தமிழ் வேணுங்கிறவா கண்டிப்பா கம்பராமாயணம் வாசிக்கணும். அதுல இரணிய வதைப்படலத்தை தெரிவிக்கிறார். உந்தையை உன்முன் கொன்னு உடல பிளந்தடைய அறம் பிழரா சிந்தையாய், உன்னுடைய தந்தையை உன் முன்னாடியே கொன்னு இருக்கேன், உடல பிளந்திருக்கேன், அடைஞ்சிருக்கேன், அவனுடைய குருதியை குடிச்சிருக்கேன். இத்தனை நான் பண்ணாலும் எங்கிட்ட நீ அன்பு மாறாம இருக்கியே, உன்னை கண்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குழந்தாய் என்று பிரகலாதனை பார்த்து ஹிரண்ய கசிப்பு நரசிம்ம பெருமான் சாதித்தான். உன் தந்தையை உன் முன்னாடியே கொண்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட எங்கிட்ட பக்தி மாறலையே, உனக்கு ஏதானு கொடுக்கணும்னு தோன்றது, என்ன வேணுமோ கேள்விட்டான் நரசிம்மன். பிரகலாதன் திரும்ப கேட்கணும் இல்லையோ? அவன் ஒரே ஒரு கேள்வி அழகா கேட்டான். வேண்டவே வேண்டான்னு முதல்ல மறுத்தான்.
நரசிம்மன் கேட்கறதா இல்ல, கண்டிப்பா நீ ஏதானு கேட்கணும் என்று பிடிவாதமா சொல்லிட்டான். அதற்கு அடுத்த கேள்வி, முதல் கேள்வி கேட்டான், வரன் தனக்கு வேணும் பிரகலாதன், என்னுடைய தகப்பனார க்ஷமித்து விடு, பொறுத்து விடு, என்ன உனக்கு விரோதி நீ நினைச்சிட்டு கொள்ளி என்னுடைய தகப்பனாரே, அது அவருடைய ஆத்மாவுக்கு நல்லதில்லை. இத்தனை பாடுபடுத்தினால் அந்த தகப்பனாருடைய ஆத்மாவுக்கு விடாம நல்லதே கேட்டான் பிரகலாதன். ஏன்னா அவனுக்கு மித்திரன் அமித்திரன்கிற வாசியே கிடையாது. இன்னார் நண்பன் இன்னார் பகைவன்கிற வித்தியாசம் பிரகலாதன் கண்ட பட்டதே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சான் ஹிரண்யகசிபு, போய் பாடசாலைக்கு போயிட்டு வான். முதல் நாள் குழந்தை போயிட்டு வந்தான். 2வது நாள் போனா 10:30 மணிக்கு திரும்பி வந்துட்டான். ஏன் பிள்ளாய் பாடசாலையில இருக்க பிடிக்கலையா, என்ன காட்டம்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் பதில் சொன்னா, அங்க போனா அவள்லாம் என்ன சொல்லித்தரா தெரியுமா, இவள்லாம் நண்பர்கள் இவள்லாம் விரோதிகள்னு சொல்லித்தரா, அது எனக்கு பிடிக்கல, அதனால பாடசாலைக்கே போக மாட்டேன்னு. அவ அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கா, தேவர்கள்லாம் விரோதிகள் அசுரர்கள்லாம் நண்பர்கள்னு சொல்லி கொடுத்திருக்கா அந்த இடத்துல. அதை கண்டா பிடிக்கல பிரகலாதனுக்கு. எல்லாரும் நண்பர்களை தவிர ஒத்தனை விரோதின்னு சொல்லலாமா? சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா, சகலமும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்க நான் எங்க நண்பன் விரோதின்னு பார்க்க வித்தியாசமே தெரியாது பிரகலாதனுக்கு. அதனாலதான் தகப்பனாருக்கு முதல் வரம் வேண்டினான், அவரை க்ஷமித்து விடு, மன்னித்து விடு, பொறுத்து விடு, அவரை பத்தி விரோதின்னு மனசுல வச்சுக்காதே. சரி கொடுத்தேன்னுட்டான் ஹிரண்யகசிபு. அவனை பத்தி தவறாக நினைக்க மாட்டேன் இன்னும் நரசிம்ம பெருமான் அந்த இடத்துல ஒரு வரம் கொடுத்தானோ, இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேன், உன் குலத்துல உதித்த யாரும் இனிமே நான் கொல்றது கிடையாது என்ன நரசிம்ம பெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்கான். அதனாலதான் மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் கீழே வைத்து அழுத்தினான்னு சரித்திரம். ஏன்னா பிரகலாதனுடைய வம்சத்துல வந்தவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அவனை வாமனமூர்த்தி கொல்லாம விட்டத்துக்கு காரணம், முன்னாடியே வரம் கொடுத்திருந்தார், உன் குலத்துல பிறந்தவர்களை இனி நான் கொல்றது கிடையாதுன்னு. இது முதல் வரம் வாங்கினுட்டான் பிரகலாதன். அடுத்த வரம், இல்லை அடிய எதையுமே கேட்கறதா இல்லை, இருந்தாலும் நீ ரொம்ப நிர்பந்தப்படுத்துறதுனால இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரே வார்த்தை ரொம்ப அழகா குழந்தை அந்த பெரியவர் நரசிம்ம பெருமானை பார்த்து சொன்னா, அப்படி ஒருவேளை நீ வரம் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதா இருந்தா உன்னை என்னன்னைக்கும் வரமே கேட்க கூடாதுங்கிற வரம் கொடு. இந்த ஒரு வரம் தான் உன்னை நான் கேட்க போறேன். இப்போ என்னைக்கும் உன் கை முன்னாடி நான் கை ஏந்திடவே கூடாது, உன் முன்னாடி கையேந்தாமல் இருக்கிற வரம் கொடு. என்ன உன்னை சொல்லி கையை ஏந்த ஆரம்பிச்சுட்டோம்னா அப்புறம் ஏந்தின கை இறங்கவே இறங்காது. அவன் கொடுக்கறது எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டான். இன்னும் கொண்டா கொண்டா கொண்டான்னு பகவான் இடத்துல கேட்டுட்டே இருந்தோம்னா அவங்கிட்ட இல்லைங்கிறது இல்லை, கேட்கறது நமக்கு அழகன்று. நமக்கு இத்தனையும் கொடுத்தவன் வைத்துக்கொண்டு எப்படி நடத்தணும்னு நாம பார்க்கணுமே தவிர அவனிடத்துல கேட்டுட்டே இருக்கிறது கூடுமா? அதுக்கு மேலேயும் நரசிம்ம பெருமானுக்கு ஆதங்கம் தீரல. இல்ல இல்ல நீ எதானு கேட்கணும்னா அப்ப பிரகலாதன் சொன்னது, என்பிலாத இழிபிறவி எய்தினும் நின்கண் அன்பு மாறாம வேண்டும். எலும்பே இல்லாத பூ பிறவி பிறந்தாலும் உன் இடத்துல பக்தி மட்டும் மாறாமல் இருந்தா போரும். தமிழ் எவ்வளவு அழகா கம்பர் சொல்லியிருக்காருன்னா, என்பிலாத இழிபிறவி எய்தினும், என்புன எலும்பு, நம் முதுகெலும்பில்லாத பிறவியொல்லிய புழு பூச்சி எல்லாம், என்பிலாத இழிபிறவி எய்தினும் நின்கண் அன்பு மாறாமை வேண்டும். உன் இடத்துல அன்பு மாறாமல் இருந்தால் போரும். அத பிரகலாதன் பிரார்த்திக்கிறான் கண்ணன பெருமானிடத்தே. ஆக நம்ம எல்லாருக்கும் தேவை என்ன? நரசிம்ம பெருமான் கிடைச்சுட்டான்னா, கண்ணன் கிடைத்தால், அவன் திருநாமத்தை சொல்லும் பாக்கியம் கிடைத்தால், ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தர், இதுக்கு மேல மத்தொன்னை கேட்பதே கிடையாது. இது மனுஷர்களான நாம் பண்றது ஆச்சரியம் இல்லை. கஜேந்திரன் நாம சங்கீர்த்தனத்தாலே மோட்சம் அடைந்தான். ஒரு பிரம்மரக்ஷசனுடைய கதை பார்த்தோம். நம்பாடுவான் நாம சங்கீர்த்தனம் பண்ண பலத்தை வைத்து பம்பாடுவானாலே பிரம்மரக்ஷசு திருக்குறுங்குடியிலே கைசிக ஏகாதசி துவாதசி கதை சொல்லியிருக்கேன். அப்ப மோட்சம் போச்சுன்னு பார்த்திருக்கோம். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாக நாமங்களுடைய நம்பி, முத்கலோபாக்கியானம் யம தர்மராஜனும் முத்கலனும் பேசிட்டு கேள்விப்பட்டு நரகமே ஸ்வர்க்கமா மாறிப்படுத்து நாம சங்கீர்த்தன வைபவத்தை பார்த்தோம். அதே போல 2 பேர் பேசியிருந்தாலே பெருவன் ஒரு ரக்ஷஸ் கத்திர பந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான், எத்தனை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய, பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. க்ஷத்ரபந்தூன் ஒருத்தன் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் திருநாம வைபவத்தாலும் மோட்சத்துக்கே போய் சேர்ந்தான்னு பார்த்தோம். இப்படி பல கதைகளை நாமும் கடந்த 6 நாட்களாக சாஸ்திரநாம வைபவமா பார்த்துன்னு வந்திருக்கோம். இன்னைக்கும் கொஞ்சம் அந்த சாஸ்திரநாம வைபவத்தை சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் திருநாமத்தையும் சொல்றேன். என்ன தொட்டுடணும் இல்லையோ, நாம சங்கீர்த்தன சாஸ்திரநாமத்துக்காகத்தான் ஆரம்பிச்சோம். அதுல நம்ம பெரியவாள் எல்லாத்துக்கும் வழி கொடுத்து வச்சிருக்கா. நீங்க 1008 நாள் அனுபவிக்கணுமா திருநாமத்தை அனுபவிக்கலாம். 100 நாள், ஒரு நாளைக்கு 10 வேணுமா
அனுபவிக்கலாம். ஒரே நாள்ல 1000 அனுபவிச்சுடலாம். எது வேணும்னாலும் பண்றதுக்கு பெரியவர்கள் வழி வகுத்து வச்சிருக்காள் இல்லையா. கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் வேணும்னா 30 நாள் அனுபவிக்கலாம். இல்ல சுவாமி ரொம்ப சுருக்கமா கஜேந்திர மோட்சம் கேட்கணும்னா ரொம்ப சுருக்கம் 3 வார்த்தையில முடிச்சு விட்டார் ஆச்சாரியன். வாரணம், காரணம், நாரணம். முடிஞ்சு படுத்து கதையான விட்டார். வாரணம்னா தமிழ்ல யானைன்னு அர்த்தம். அது என்ன கூட்டுது? காரணமே காரணமே என்ன காப்பாற்றுன்னு கூட்டது. வந்ததாரு? காரணமான நாரணன் ரட்சித்தான். வாரணம், காரணம், நாரணம் 3 சப்தத்துக்குள்ள தெரிஞ்சுடலாம் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை. ஸ்ரீராமாயணம்னு கேட்கறதுக்காக போறோம். எத்தனை நாள் எத்தனை இந்த இடத்துல நடந்திருக்காக ஸ்ரீராமாயண காலக்ஷேபம். எத்தனையோ பெரியவர்கள் எத்தனையோ நாட்கள் பல மாசங்கள் சொல்லியிருப்பார். இருந்தாலும் கடைசியில் ஆச்சாரியன் வண்டி ஏற போறார் ஊருக்கு போறதுக்காக. சிஷ்யன் போய் கேட்டான், நீரும் 9 நாள் நன்னாத்தான் சொன்னீர், நானும் நத்தான் கேட்டேன், ஆனா மந்த புத்தி ஒண்ணுமே ஞாபகத்துக்கு இல்லை. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல வண்டி கிளம்புறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல ராமாயணம் சொல்லுமேன்னா அவர் சொன்னார். அதுக்கு 10 நிமிஷம் எதுக்கு? 10 வினாடியில சொல்றேன் கேட்டுக்கோ. யாந்தி நியாய பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயதாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. யார் நேர் வழியில நடக்கிறானோ அவனுக்கு குரங்கு கூட ஒத்தாசை பண்ணும். யார் தப்பான வழியில நடக்கிறானோ கூட பிறந்தவனே விட்டுட்டு போயிடுவான். இவ்வளவுதான் ராமாயணம். போயிட்டு வான்னுட்டார் அந்த பெரியவர். ஏன்னா ராமன் சரியான வழியில நடந்தான், குரங்கு கூட ஒத்தாசை பண்ணிட்டு ராமனுக்கு. ராவணன் தப்பு வழியில போனா கூட பிறந்த விபீஷணனே விட்டுட்டு போயிட்டான் ராவணனுக்கு. இதுக்கு மேல ராமாயணத்துல இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம்? சுத்தி சுத்தி வந்தாலும் சுருக்கமாக அர்த்தங்களை பார்த்து விடலாம். அதே போல சுருக்கமா பார்க்கறதுக்கு ஒரு வழி உபக்கிரம உபசம்ஹாரங்கள்னு ரொம்ப நாளா நம்ம சம்பிரதாயத்திலே ஒரு வழி வச்சிருக்கா. உபக்கிரமம்னா முதல், உபசம்ஹாரம்னா முடிவு. முதலும் முடிவும் முதலும் முடிவும். முதல்ல இருக்கிறதையும் முடிவில் இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தோம்னா பிரபந்தத்தினுடைய சாரார்த்தம் என்னன்னு நாம ஒருவாறு தெரிஞ்சுடலாம். இப்ப முதல்ல தான் நாம இருக்கோம். நாம நேற்று கடைசியா பார்த்திருக்கிறது எதுன்னா பகவான் எம்பெருமான பத்தி 6 கேள்விகள் கேட்டிருக்கான். பீஷ்மாச்சாரியரை தர்மபுத்திரன் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னுயோர் மானவாசிவம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம் ஜபன் முச்சதே பந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்வி. ஒரு கேள்வியா பதில் பார்த்துன்னு வந்திருக்கோம். அதுல கடைசியா சொன்ன பதில் என்ன? முதல் கேள்விக்கு கடைசியில பதில் சொன்னார். எது தெய்வம்னு முதல் கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே. எவனிடத்திலிருந்து ஜகத்தத்தனை உண்டாகுமோ யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. எவன்கிட்ட மறுபடியும் எல்லாம் போய் லயிக்குமோ, ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணமாரோ, சம்ஹாரத்துக்கு காரணமாரோ, ரக்ஷணத்துக்கு காரணமாரோ அந்த எம்பெருமான் தான் ஒரே தெய்வம். அது 6ங்கிறத பதில் சொல்லிட்டார். தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யய பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிம் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். நான் இத்தனை நாளி சொல்லிருந்தது விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனை பத்தி. அவனே வாசுதேவன், அவனே தேவகி நந்தனன், அவனை பத்தி தான் இத்தனை நாளி சொன்னேன்னு பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டார். ஒரே தெய்வம், தனிமா தெய்வம் விஷ்ணுவாக வாசுதேவன் கீழே கடைசியா நாம பார்த்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன தெரிவித்தார்? விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே. எம்பெருமானுடைய ஒரு குணத்தை சொல்றதுக்காக ஒரு திருநாமங்கள் பிறந்தன. யானி நாமானி கௌணானி, குணத்தை தான் இங்க கௌணானின்னு சொல்றார். அவனுடைய ஒரு குணத்தை சொல்றதுக்கு ஒரு திருநாமமா. இப்ப விஸ்வங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா சர்வ பிரஹரணாயுதா வரைக்கும் ஒரு குணத்தை ஒரு திருநாமம் சொல்லிட்டே போகும். கீழே ஒரு நாள் பார்த்திருக்கோம். ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய இதெல்லாத்தையும் காட்டுறதுக்கு தான் திருநாமம்னு பார்த்தோம் இல்லையோ. சிலது ஸ்வரூபத்தை சொல்லும், சிலது ரூபத்தை சொல்லும், சிலது குணத்தை சொல்லும். ஆனா பொதுப்படையா குணவாச்சகங்களாகத்தான் எல்லா திருநாமங்களும் இருக்கும். அதை சொன்னார். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா. உலகத்துல பிரசித்தமான திருநாமங்கள். தானி வக்ஷ்யாமி பூதையே. அதத்தனை உன்னுடைய நன்மைக்காக பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனை பார்த்து உன்னுடைய நன்மைக்காக இனி மேற்கொண்டு சொல்ல போறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு தானம் ஆரம்பிக்கிறார். விஸ்வம் விட்டு வஷட்காரஹான்னு தொடங்கி நன்மை விரும்பி ஒரு கேள்வி கேட்டான் யுதிஷ்டிரன். 6 கேள்வி. எது தெய்வம், எது பராயணம், எது உபாயம். இதைத்தானே பிரிச்சு நாம கடந்த 6 நாளா பார்த்திருக்கோம். உபாயம் எதுங்கிறதுக்கு 4 கேள்வி. சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம். அதுல சித்தோபாயத்திலே சுலபமா ஒண்ணு கட்டமா ஒண்ணு. இந்த 4க்கும் பதில் பார்த்திருக்கோம்.
பராயணம் எதுன்னு கேள்வி கேண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பராயணம், அவன் திருவடிகள்ல கைங்கெட்டன் தான் சிறந்த புருஷார்த்தம். அதையும் பார்த்தோம். 6 தெய்வம்னு கேட்டதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவனே தெய்வம். இது எல்லா கேள்விக்கும் இப்ப பதிலா எடுத்து இந்த கேள்விக்கு பதிலானத்தோட பீஷ்மர் நிறுத்திட்டு இருக்கணும். கீழே சொன்னேன்னு இல்லையோ 6 கேள்வி கேட்டதுக்கு இவன் தான் சொல்லிட்டு பதிலோட நிறுத்திட்டு இருக்கலாம். அதுக்கு மேல ஒரு பெரிய கதை ஆரம்பிச்சுட்டார். இப்போ விஸ்வம் விட்டு வழக்காரான்னு 1000 திருநாமத்தையும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். புரியல இது நான் கேட்ட கேள்விக்கு தான் இவர் பதில சொல்லி முடிச்சுட்டாரே. இனிமே இவர் 6 இப்ப நாம சங்கீர்த்தனத்தை பத்தி கேட்டா இவன் கேட்காட்டாலும் அவர் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் கண்ணனுடைய வழக்கம். 9 அத்தியாயம் முடிஞ்சது கீதை, 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். அர்ஜுனன் நினைச்சுன்னா 9 அத்தியாயத்தோட கீதையை முடிஞ்சு போயிடுத்துன்ற முடிவுக்கு அர்ஜுனன் வந்துட்டான். ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் ஆயிடுத்து, பக்தி யோகமும் சொல்லி ஆயிடுத்து. 9வது அத்தியாயத்து கடைசியிலே சொல்றேன்னு இழுத்தடிச்சு கடைசியில 9வது அத்தியாயம் ஸ்லோகத்துல கொண்டு போய் பக்தி யோகத்தை சொல்லி முடிச்சுட்டான் கண்ணன். அத்தோட மூச்சு விட்டான் அர்ஜுன். 9 அத்தியாயம் முடிஞ்சு படுத்து இந்த மட்டும் கீதை இனிமே சண்டை போடுறதா வேண்டாமாங்கிற முடிவுக்கு நாம வந்துடலாம். மூச்சு விட்டான். உபன்யாசம் நடக்கும். 7 நாள் சொல்லுவா, 17 நாள் சொல்லுவா, 27 நாள் 2 மணி நாள் உபன்யாசம் சொல்லி தீர்த்திருப்பார். கேட்டவா மூச்சு விட்டு எழுந்திருப்பா. சொல்றவர் மூச்சு விடுறாரோ இல்லையோ தெரியாது நமக்கு. கேட்டவா அத்தனை பேர் ஒரு தடவை மூச்சு விடுவா. ஏன்னா சொல்றதை விட கேட்கறது கட்டம். ஏன்னா சொல்றவன் எதோ ஒரு ஈஸியாவும் சொல்லிட்டே பட போறான். வாங்கினதத்தை மனசுல தரிக்க வச்சுக்கணும் இல்லையோ, அது ரொம்ப முக்கியமான வேலை கேட்டவனுக்கு. இது இந்த காதல கேட்டோம், இந்த காதலையே விட்டுட்டு போட்டோம்ங்கிறது கேள்வி கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு சொல்றோம். அந்த செல்வம் ரொம்ப நல்லது. கற்கையை விட கேட்பதற்கு எவ்வளவு தூரம் ஏற்றம் சொல்லியிருக்கா. முதல்ல கல்வி கற்கணும். கற்ற கல்வி நிற்கும்படி நன்றாக கேட்க வேண்டும். பெரியோர் வாய்ச்சொல்படி கேட்க கேட்டத்தானே நல்லது நடக்கும். கேட்கிறவன் பாடி என்னைக்குமே கொஞ்சம் கட்டம். சொல்றவன் முன்னாடி புஸ்தகம் பார்த்துன்னு வரணும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. உபன்யாசம் யார் பண்றானோ அவன் முன்னாடி புஸ்தகம் பார்த்துன்னு வரணும். யார் கேட்கிறாளோ அவ பின்னாடி போய் புஸ்தகம் பார்க்கணும். இந்த ரெண்டுல எது விட்டு போச்சுனாலும் உபன்யாசம் ஒழுங்கா இருக்கவே இருக்காது. சொல்றவன் புஸ்தகத்துல இல்லாத தம் புத்தியில தோணினதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் தப்பு தப்பா போயிடும். கிரந்தத்துல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்றவன் சொல்லணும். கேட்கிறவா கேட்டுட்டு எழுந்து போய் புஸ்தகத்தை பிரிச்சு பார்க்கலன்னா கேட்ட அர்த்தம் நிற்கவே நிற்காது. நம்ம நினைச்சிருப்போம் இவர் 7 நாளா 14 மணி நேரம் சொன்னது நன்னா எங்களுக்கு தெரிஞ்சது தானா அப்படின்னு சொல்லலாம் போல தோணும். திரும்பி வெளியில போனப்புறம் 14 மணி விட்டுடுங்க, 14 நிமிஷம் கொஞ்சம் என்ன சொன்னார்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா அப்ப இது மட்டும் அது மட்டும் அது மட்டும் இது மட்டும் அந்தஹா குடுகுடாயத்தே பகிர்பக்தும் ந சக்கியத்தே. உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு ஓடுமே தவிர வாய தரந்தா தெரியும் இது வராது அது வராது அது மட்டும் இது மட்டும். காரணம் என்ன? கேட்டுட்டு நிறுத்தினோம்னா அது மனசுல நிற்கவே நிற்காது. கேட்டு முடிச்சப்பறம் வீட்டுக்கு போனோம். சாசனா புஸ்தத்துக்கு நம்ம பாரத தேசத்துல குறவா, வியாக்கியானத்துக்கு நம்ம நாட்டுல குறவா. எத்தனை பெரியவர்கள் எத்தனை ஆசையோடும் கருணையோடையும் இவன் ஒரு நாள் கட்டப்பட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக எத்தனை புஸ்தகத்தை பண்ணி எழுதி வச்சிருப்பார். அந்த புஸ்தகங்களை வாங்கி அவர்கள் சொல்படி வாசிக்கணும். வாசிச்சோம்னா கேட்டது அத்தனையும் நன்னா மனசுல நின்று படும் இல்லையோ. இதைத்தான் கீதையில கடைசியிலே 9வது அத்தியாயத்தை முடிச்சுட்டான் கண்ணன். ஆயிடுத்துன்னு மூச்சு விட்டான் அர்ஜுனன். மறுபடியும் 10வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அர்ஜுனா பாதி கிணறு தான் தாண்டி இருக்கும். இன்னமும் நீ முது கிணறு தாண்டினதான் நினைச்சுடாதே. 18 அத்தியாயத்துல உனக்கு பாதி கிணறு தான் இப்ப முடிச்சிருக்கேன். பூஜையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேயம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாமியா. உனக்கு மறுபடியும் சொல்லலாம் ஆரம்பிக்கிறேன். உன் நன்மை விரும்பி இல்லையா நானு. அப்ப போய் சில பேர் மொட்டை கடிதம்லாம் போடுவா, கீழே எழுதுவா உண்மை விளம்பி நன்மை விரும்பி. அந்த மாதிரி கண்ணன் சொல்லிட்டான். அர்ஜுனா உன் நன்மையே விரும்புறவன் நான், உண்மையை தவிர மத்த ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பூயேவ மகாபாகோ திரும்பியும் சொல்றத கேளுன்னா. அர்ஜுனன் பதில் கேள்வி கேட்டான். நீ சொல்லுன்னு நான் கேட்கவே இல்லையே கண்ணனே, எனத்துக்கு நீயா சொல்றேன்னு கேட்டான். கண்ணன் சிரிச்சிலே பதில் சொன்னான். நீ சொல்லுன்னு என்ன கேட்க வேண்டாம், நான் ஆரம்பிக்கச்சே வேண்டான்னு தடுக்காது இருந்த பாரு, அதுவே போதும் எனக்கு. நீங்க கேட்கணுங்கிற ஆசை கண்ணனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கேட்டுத்தான் அவன் சொல்றதுன்னு வச்சிருந்தான்னா ஆளே தேர போறது இல்லை. நல்ல வேளை பேசாம இருந்தா கூட போறோம், மேல மேல அர்த்தங்களை கொடுக்கறான் இல்லையோ. இப்ப பீஷ்மாச்சாரியர் அதே கோட்டி தான். யுதிஷ்டிரன் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு விட்டான். உபன்யாச காலுக்கே இதை கையில கொடுத்துட்டீங்கன்னா நிறுத்தவே மாட்டான். ஏன்னா இந்த இடத்தையும் கொடுத்து அழகா விசிறி எல்லாம் போட்டு வழக்கெல்லாம் போட்டு இத்தனை பேரை உட்காந்து வச்சு சொல்லுன்னா ஆருக்கு தான் சொல்றதுக்கு எண்ணம் இருக்காது. இப்ப இந்த பீட்டத்துல உட்கார்றதுக்கு நிறைய பேர் வந்துருவா, அங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஆள் வரவே மாட்டான். என்ன கேட்கறதுங்கிறதுனாலே நம்ம கொஞ்சம் தாழ்த்திக்கணும் இல்லையோ. சொல்றதுன்னா வசந்த இடத்துல உட்காந்து வச்சிருப்பாரா, கேட்கறதுன்னா முதல்ல கீழே உட்காரணும். அவர் என்ன தெரிஞ்சவர், நான் என்ன கேட்கறது, இது முதல்ல நமக்கு அந்த எண்ணம் வருமே. நல்லவேளை அர்ஜுனன் அதெல்லாம் இல்லாமல் அர்த்தத்தை எல்லாம் கேட்டுட்டான். இப்படி ஒரு சிஷ்யம் கிடைச்சா கண்ணன் சொல்லாத இருப்பனா. அதனாலதான் விட்ட இடத்துல ஆரம்பிச்சுட்டான் கண்ணன். நீ கேளுன்னே கேட்க வேண்டாம் அர்ஜுனா, நீ பேசாம இருந்தாலே போதும், கேட்டு நான் சொல்றதையே சொல்றேன்னு விட்டான் இல்லையோ. பீஷ்மாச்சாரியர் அதே போலத்தான்.
யுதிஷ்டிரன் மேற்கொண்டு ஒண்ணுமே கேட்கல. 6 கேள்வி கேட்டதோட சரி. 6 கேள்வி முடிஞ்சுட்டு இன்னும் நாம சங்கீர்த்தனம்னா என்னன்னு கேட்கணும்னு ஆசையா? பீஷ்மர் கேட்டுக்கணும் இல்லையோ? ஸ்லோகம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனா ரிஷி விப்பரிகைதானி தானி பக்ஷாமி பூதையே. இவன் யாரு கேட்காத பட போறானேன்னு முடிச்சு விட்டாரு இப்ப பீஷ்மாச்சாரியர். உனக்கு இதை சொல்லித்தான் ஆனா நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னு 1008 ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப இவனுக்கு கேட்க ஆசையோ இல்லையோ, இவருக்கு சொல்ல ஆசைங்கிறது முக்கியம். ஒரு ஆச்சாரியன் எவ்வளவு ஆசைப்படுறான் சிஷ்யனுக்கு சொல்லணுங்கிறதுக்காக. அதனால நம்ம பாரத தேசத்தில் ஆச்சாரியனுக்கு தனி சிறப்பு. சிஷ்யன் போய் கேட்ட உடனே வேணுமோ வேண்டாமோ, முடியுமோ முடியாதோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தனை அர்த்தங்களையும் சொல்லியே முடிச்சுடுறான் இல்லையோ? ஆண்டாள் பாசுரத்திலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீகளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டாளுடைய பாசுரம். கொண்டு போய் பசுமாட்டின் மடிக்கு கீழே பாத்திரத்தை வைப்பாளாம். மடியை தொட்டு விட்டா பால் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்குமா. அப்புறம் கறக்கவே வேண்டாம், மாட்டோட மடியை பிடிச்சு கொட்டின்றே இருக்கும். வைக்கிறதுக்கு பாத்திரம் போராது, மடியில பால் மிச்சம் இருக்குமா. அந்த அளவுக்குன்னா பசுமாடுகள் கொடுக்கிறது அந்த ஊர்ல. அதே போலத்தான் ஆச்சாரியர்களும் வாங்க வாங்க கேட்க கேட்க கொடுத்து வருவர்கள். மேலே பீஷ்மாச்சாரியர் கொடுக்க முடிவு பண்ணினார். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் திருநாமத்தையும் சொல்லுவோம்னு தொடங்கினார். அதுல முதல் 3 திருநாமங்கள் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரது பூதகிருத் பூதகிருத் பாவஹ பூதாத்மா பூதபாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி என்று முதல்லேந்து தொடங்கினார். அநேகமா 9, 10, 11, 12 இதுதான் அநேகமா ஒரு ஸ்லோகத்துல திருநாமங்கள் இருக்கும். 8லேருந்து ஆரம்பிக்கும். சில ஸ்லோகத்துல 7 கூட இருக்கலாம். 7, 8, 9, 10, 11, 12 இதுகளுக்குள்ளதான் அநேகமா ஒரு ஸ்லோகத்தில் இருக்கும். இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் என்ன முடித்தார்? சர்வ பிரகரணாயுதா. இந்த முதல்ல பேட்டிக்கு நாம பேசிக்கணும், பாகம் பிரிக்கணும் இல்லையோ? முதல் திருநாமத்திலேருந்து 122 அது வரைக்கும் ஒரு பாகம். 123லேருந்து 146 அது வரைக்கும் ஒரு பாகம். 147லேருந்து 1000 அது வரைக்கும் ஒரு பாகம். 3 பாகமாத்தான் பிரிச்சு விட்டார் பீஷ்மாச்சாரியர். அதுல முதல் 122 பரத்வம், எம்பெருமானுடைய 5 நிலைகளை பத்தி கீழே சொல்லி 5 நிலைகளைத்தான் சஹஸ்ரநாமாத்தியாயம் சொல்றதுங்கிறத கீழே ஒரு நாள் சொல்லியிருந்தேனா, அதோட இதை இப்ப சேர்த்துங்கோ. எதை பரத்வம் சொல்றது, எது வியூகம் சொல்றது, எது விபவம் சொல்றதுன்னு பார்ப்போம். முதல் நிலை பரத்வம். பரத்வத்தை 1லேருந்து 122 வரைக்கும் சொல்லி முடிச்சுடும். அடுத்த நிலை திருப்பார்க்கடல் வியூகமூர்த்தின்னு சொல்லணும் இல்லையோ? அதை 123லேருந்து 146 ஒரு 24 திருநாமங்கள். பரத்வத்துக்கு 122, வியூகத்துக்கு ஒரு 24, கடைசியா 127லேருந்து ஆரம்பிச்சு கடைசி திருநாமம் வரைக்கும் விபவாவதாரம் விபவாவதாரம். இப்படிதான் மொத்தமா பாசுரம் பாடியிருக்கார். தானும் பரத்வத்துக்கு 122, அப்புறம் வியூகத்துக்கு 24, மிச்சம் இருக்கிறதெல்லாம் விபவம். இதை சொல்லி முடிக்கச்சே என்ன சந்தேகம் வரும்னா, அப்ப மிச்சம் 2 எங்கேன்னு கேட்கணும். 5 நிலைகள்னு பார்த்தோம் எம்பெருமானுக்கு. இதுல இப்ப எதை காணும்? அந்தர்யாமித்துவத்தை காண, அர்ச்சையை காணும். நமக்கு உள்ள இருக்கிறது ஒரு வடிவம்னு சொன்னோமா, அதை காண இப்ப இந்த இடத்துல. அதே போல அர்ச்சாவதாரம். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் பதறி வடமுதரை. இத்தனை திவ்யதேசங்கள் இருக்கு. இந்த திவ்யதேசத்தை பத்தி சஹஸ்ரநாமத்துல காணும். இந்த 3 பார்த்துட்டோம். இப்போ பரத்வம் வியூகம் விபவம் இந்த 3 ஆச்சுன்னா மத்த 2 எங்கேங்கிற சந்தேகம் வரும். மத்த 2 இந்த 3த்துக்குள்ள சேர்த்துக்கணும். எதை எதுக்குள்ள சேர்க்கணுங்கிறது முக்கியம். இப்போ அந்தர்யாமித்துவத்தை பரத்வத்துக்குள்ள சேர்த்துடணும். அர்ச்சாவதாரத்தை விபவத்துக்குள்ள சேர்த்துடணும். வியூகத்துக்குள்ள எதுவுமே சேராது. பரநிலை பரவாசுதேவனுடைய ஸ்ரீவைகுண்டநாதன் நிலை இருக்கும் இல்லையோ, அந்த நிலையோட அந்தர்யாமித்துவத்தை சேர்த்துடணும். அப்ப அந்தர்யாமித்துவம் முதல் 122க்குள்ள அடக்கம். பரத்வம் தானே முதல் 122, அதுக்குள்ள அந்தர்யாமித்துவத்தையும் சேர்த்துடணும். ஏன் சுவாமி சேர்த்தார் இது 2யும் கேட்டோம். ஒண்ணுமில்லையே, 2யும் பார்க்க முடியாது, வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இந்த உள்ள இருக்கிறதையும் கண்டிப்பா பார்க்க முடியாது, பரத்வம் மேல இருக்கிற எம்பெருமானையும் பார்க்க முடியாது. இங்க உள்ள இருக்கிறவன் எல்லாத்தையும் கடந்தவன் ஸ்ரீ வைகுண்டநாதன் நமக்குள்ளேயே இருக்கிறான் இல்லையோ, அதனாலதான் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கடந்தவன் நமக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் கடவுள்னே எம்பெருமானுக்கு பேர் வந்திருக்கு. அப்ப கடந்தவனை சொல்றது ஸ்ரீவைகுண்டம், உள்ள இருக்கிறவனை சொல்றது அந்தர்யாமித்துவம். இந்த 2யும் ஒன்னா நாம சேர்த்து விடலாம். அடுத்தது விபவாவதாரங்கள், ராமன் கண்ணன் முதலான அவதாரம். அந்த ராமகிருஷ்ணர்களுக்கு பிரதிநிதியாகத்தானே கோவில்ல சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அன்னைக்கு இருக்கிற ராமனையும் கண்ணனையும் சேவிக்கிறதுக்கு என்னால முடியல. அதனாலே ஒரு மனசுல ரொம்ப ஒரு வருத்தம் எனக்கு. இந்த ராமனையும் கண்ணனையும் நம்மால சேவிக்க முடியலேன். தொண்டடி புடியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார்,
சிலையினால் இலங்கசத்த தேவனே தேவனாவான். இது திருமாலை பாசனம். சிலையினால் கையில பெரிய வில்லு பிடிச்சிருக்கானே ராமன், இலங்கை செத்தான் வந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெண்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான். அவன் தான் சிலையினால் இலங்கை செத்த ராமன். ராமன் திருவடிகள்ல போய் விழுங்கோன்னார். நாம மெதுவா யோசிச்சோம், ஆழ்வீர் அது முடியாதுன்னுட்டோம். ஏன்னு கேட்டார் தொண்டடிப்புடி ஆழ்வார். ராமனுடைய திருவடிகள்னா அது வசிஷ்டாச்சாரியருக்கு மட்டும்தான் சேவை சாதிப்பன். அவன் என்ன சாமானிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிறார்? ராமனே சக்கரவர்த்தி திருமகன், இக்ஷ்வாகு வம்ச பிரபவனி ராமன், சூரிய குலோத்பவன். அவனை சக்கரவர்த்திகள் தான் சேவிக்க முடியும், ராஜாக்கள் தான் சேவிக்க முடியும், வசிஷ்டாதி மகரிஷிகள் தான் சேவிக்க முடியும். நாங்கள்லாம் எம்மாத்திரம் எலி எலும்பர்கள், எங்களாலெல்லாம் கிட்டக்கே போக முடியாது. ராமனை விட்டுடும் அப்படின்னு விட்டோம், முயற்சியே பண்ணல. இவன் ஒன்னும் பெரியவன் இல்ல சின்னவன் இல்ல, அதெல்லாம் இவனுக்கு இல்ல. இவனை எத்தியான்னு சொல்லிட்டு இவனுக்கு வெளியில போகணும். அதனால இவன் காரணம் கண்டுபிடிச்சிட்டான். உடனே இல்ல ராமன் எங்களுக்கு சேவை சாதிக்க மாட்டான்னுட்டோம். ஆழ்வார் பார்த்தார், நாம் என்னமோ நிஜமாவே முடியாதத்தை சொல்றோம்னு அவர் நம்பிவிட்டார். நம்ம வேணும்னு விலகிறதுக்காக சொல்றோம்னு ஆழ்வாருக்கு புரியல. நிஜமாவே கட்டம் தானே சொல்றான், அதனால இவனுக்கு வேற ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும்னு அடுத்த பாசுரத்துல மாத்தினார். கத்தினம் மேத்த எந்தை கடலினை பணிவி நீரே. ராமன் தானே சக்கரவர்த்தி திருமகன், இதோ மாடு கன்றுகளுக்காக கண்ணனா பிறந்திருக்கானே பெருமான். கச்சினம் மேத்த எந்தை கடலின பணிவி நீரே. அவன் திருவடிகளை போய் பத்துங்கோள். அவன் ஒண்ணு இல்லை, எடைப்பெண்களுக்காக சேவை சாதிக்கிறான் பெருமான். கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி கஸ்தூரி தலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே வௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அந்த கோபாலனா மாடு கண்ணுகளுக்கு பின்னாடி போறான். அவன் காலில் போய் விழுங்கோ, ரொம்ப சுலபன் எளியவன். நாம இப்ப வேற காரணம் கண்டுபிடிக்கணும் போகாதுக்கு. ஏற்கனவே ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த காரணம் கண்டுபிடிச்சேன். அது துவாபர யுகம், நான் கலியுகம் முடியாதுன்னு. அது யுகமே வேறையோ இல்லையோ. ஏன்னா மதுரா நகரம்ங்கிறது நம்ம ஊர்ல இருக்கு, தாராளமா போய் கண்ணனுடைய திருவடிகளை பிடிச்சு விடலாம். ஆனா அது துவாபர யுகம், இது கலியுகமா, அதனால முடியாது. எங்களுக்கு 5103 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன், நம்ம ஆழ்வாரே அவனை சேவிக்க முடியல, கிட்டக்க பிறந்தவர். நாங்க எவ்வளவு தூரம் தள்ளி திருவதாரம் பண்ணிருக்கோம், அதனால எங்களால சேவிக்க முடியாது, விட்டுடணும். ஆழ்வார் யோசிச்சார், வாஸ்தவம் தானே இவன் சொல்றது. பின்னானார் வணங்கும் சோதி எம்பெருமானுக்கு பிற்பட்டவர்களுக்காக நாம் ஏதான வழி சொல்லி கொடுக்கணும்னு பார்த்தார். தொண்டடிப்புடி ஆழ்வார் சுத்தி சுத்தி பார்த்தார். ராமனுக்கு யார் பிரதிநிதின்னு தேடினார், கண்ணனுக்கு யார் பிரதிநிதின்னு பார்த்தார். இன்னைக்கும் இருக்கணும், பெரியோர்களுக்கு மட்டும் சேவை சாதிப்பவங்கிற குறை இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே முக்கியம். இப்ப ஏன்னா ராமனுக்கு என்ன குறை சொன்னா, பெரியோர்கள் தான் சேவிக்க முடியும்னு. கண்ணனுக்கு என்ன குறை சொன்னா, இன்னைக்கு இல்லேன்னு பார்த்தார். தொண்டடிப்புடியாட ரெண்டுக்கு சேர்த்து நான் பதில் சொல்றேன். இப்ப இன்னைக்கு இருப்பன், நீங்களும் போய் சேவிக்கலாம். ஆறு தெரியுமா? நாட்டினான் தெய்வம் எங்கு நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா கிடந்து சேவை சாதிக்கிறானா. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமா கண்டுடலன குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிடர் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. அதை சேவிச்சவன் வெளியில வரும்படியா அந்த பெரிய பெருமாள் கிடக்கிறார். சேவித்தவன் அங்கேயே அவன் திருவடிகளோட சேரும்படி அவன் கிடக்கிறானே தவிர சேவிச்சுட்டு திரும்பி வந்தா பக்தி இன்னும் வளரலேங்கிறது அபிப்பிராயம். அந்த ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிங்கோள். இப்ப பாருங்க, ராமனுக்கு இருக்கிற கட்டம் இல்லே, யார் வேணா போய் சேவிக்கலாம். கண்ணனுக்கு இருக்கிற கட்டம் இல்லே, இப்பவும் சயனித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். இந்த பெருமாள் எப்ப கிளம்புவர்? பிரம்மா லோகத்திலே இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கார். இப்போ இன்னைக்கு சேரன் சேர்ந்திருக்கிற உபய காவேரி மத்தியத்திலே ஸ்ரீரங்கநாதனா இவர் கிளம்புறதுக்கு ஒரு நாள் வரும். என்னைக்கு பெரிய பெருமாள் ரங்கநாதன் கிளம்புவன்னா, அடியார்கள் அத்தனை பேரும் தங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை என்னைக்கு ரங்கநாதன் திருவடியில கொண்டு போய் வச்சுடுறாளோ அன்னைக்கு கிளம்பி போயிடுவனாம் எம்பெருமான். இனி சம்சாரமே இருக்கக்கூடாது. அதான் ரங்கநாதனுக்கு ஒரே ஆசை, நம்முடைய ரட்சிக்க வேண்டும்ங்கிற பொறுப்பை அத்தனையும் ரக்ஷாபரம்னு சொல்றோம் இல்லையோ, இந்த ரக்ஷாபரத்தை கொண்டு போய் அவன் திருவடிகளில் வச்சுட்டா கிளம்பியே போயிடுவான். ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், அடி எனக்கு ரங்கநாதன் எழுந்து போறதுல ஆசை இல்லை, அதனாலதான் என்னை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை அவர்கிட்ட விடலேன்னார். என்ன என் பொறுப்பு கொடுத்துட்டேன் அவன் கிளம்பி போயிடுவான் இல்லையோ. இது எல்லாருமே பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அப்புறம் பெரிய பெருமாளை சேவிக்க முடியாதான். ஐயோ ஊர் திருவரங்கத்தை இழந்து போயிடுமே அப்படிங்கிற நல்லெண்ணம். தொண்டடிப்புடியாட சொன்னார், இந்த நல்லெண்ணம் உனக்கு வேண்டாம், தாராளமா கொண்டு போய் அவன் திருவடியிலே வச்சுருவோம். இதுதான் நமக்கு முக்கியமே தவிர, ஆக நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான். ராமனுக்கு பிரதிநிதி, கண்ணனுக்கு பிரதிநிதி. இன்னைக்கும் சேவிக்கலாம், என்றைக்கும் சேவிக்கலாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சாதித்தார், பரியனாகி வந்த அவுணன் உடல் கேண்டா.
அமரர்கரி ஆதிப்பிரான் அரங்க தமலன் முகத்து கரியவாகி புடபரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்டல். அரங்கத்து அமலன்னு பாசுரம் பாடினார் ஆழ்வார். இது திருப்பான் ஆழ்வாருடைய அமலனாதிபிரான் பாசுரம். இந்த சின்ன சின்ன பிரபந்தங்கள்லாம் நீங்க எல்லாருமே வாசி பார்க்கலாம். இப்ப திருவாய்மொழினா ரொம்ப பெருசா இருக்கும், திருமொழினா ரொம்ப பெருசா இருக்கும், திருவிருத்தம்னா நல்ல தமிழ் தெரிஞ்சவனுக்கு அது என்ன பாசுரம் சொல்லியிருக்காருன்னு புரியாது. கொஞ்சம் அதெல்லாம் விட்டுடுங்க, இப்ப ரொம்ப கட்டப்பட வேண்டாம் அதை பத்தி. இப்ப திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம், திருமாலை சுலபமான 45 பாசுரம், அமலனாதிபிரான் 10 பாசுரம், கண்ணனின் சிறுத்தாம்பு 11 பாசுரம். பெரியாழ்வார் திருமொழியா அவ்வளவழகா கண்ணனை அனுபவித்துள்ளார். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிறத முதல்ல நாம வாசி பார்க்கலாம். பார்த்தோம்னா கீழே சொன்னேன் இல்லையோ, இரும்புங்கிட்ட காந்தத்துங்கிட்ட இரும்பை எடுத்துன்னு போறது மட்டும்தான் நம்ம வேலை. கிட்டக்க கொண்டு போகணும்னா இழுத்துக்க வேண்டியது காந்தத்தினுடைய வேலை. அதே போலத்தான் எம்பெருமானு கிட்டக்க இழுத்து விடுவனும் இல்லையோ. அமலனாதிபிரான் 10 பாசுரம். திருப்பான் ஆழ்வார்ங்கிற 9வது ஆழ்வார் அவர் பாடியிருக்கார். அந்த பாசுரத்துல சொல்றார், அரங்கத்து அமலன் முகத்து, ரங்கநாதன் அமலன் குற்றமே இல்லாதவன். நாம உடனே கேட்டோம், 2 பேர் நின்றா பக்கத்துல இவரை பார்த்து நான் திரும்ப திரும்ப இவருக்கு குற்றமே கிடையாது, இவருக்கு குற்றமே கிடையாதுன்னு. அப்படின்னா என்ன சொல்லாம சொல்றேன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவர் தோஷமே நிரம்பியவர், அத்தனை குற்றமும் இருக்குன்னு அர்த்தமா எடுத்தோம் இல்லையோ. ரங்கநாதனை பார்த்து குற்றம் இல்லேன்னு சொல்றாரே, அப்ப வேற யாரையோ குற்றம் இருக்குன்னு சொல்றாப்புல அர்த்தம் கிடைக்கிறதா? யார சொல்றாருன்னு கேண்டோம். பாட்டு முதல்ல பாருங்க. பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்கரி ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து. அவுணனுடல்னா ஹிரண்ய கசிபுனுடைய உடல். அதை கீண்ட நரசிம்ம பெருமான் ஓரளவுக்கு குற்றமுடையவன். ஆனா ரங்கநாதனுக்கு அந்த குற்றம் கூட கிடையாதுன்னார் திருப்பானாழ்வார். சுவாமி, இது நரசிம்ம பெருமானுக்கு போய் ஒரு குற்றம் சொல்லுவாடா? விபவத்துக்கு எத்தனை ஏத்தம், பிரகலாதனுக்கு வந்து பிறந்த தெய்வம், அதுக்கு போய் குற்றம் சொல்லலாமான்னு நாம கேள்வி கேட்டோம். பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் அழகா காட்டினார். எதனால ஆழ்வார் அதுக்கு குற்றம் சொல்றாரு தெரியுமா? இப்ப குற்றம்ங்கிறதுக்காக குற்றம் சொல்ல வரல, யோசிச்சு பார்க்கணும். இப்ப நரசிம்ம பெருமான் 1.5 முகூர்த்த காலம், ஒரு 1.5 மணி நாளின்னு வச்சுப்பேன், ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவா. 1.5 முகூர்த்த காலம் தான் உலகத்துல திருவவதாரம் பண்ணதே. முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அப்ப எத்தனை பேர் சேவிச்சிட முடியும்? இந்த 1.5 மணி நாளைக்குள்ள எத்தனை பேர் சேவிக்க முடியுமோ அத்தனை பேர் தான் சேவிக்க முடியும். ஆனா ரங்கநாதன் அப்படியா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கிடக்கிறான். முதல் குற்றம் மாத்தி விட்டார் ஆழ்வார். அடுத்து சொன்னார், ஒரு பிரகலாதனுக்காக நரசிம்மாவதாரம், உலகத்தில் இருக்கிற எத்தனை அடியார்களுக்காக ரங்கநாதனுடைய அவதாரம். 2வது வேறுபாடு சொன்னார். 3வது, ஒரு தூணுக்கு நடுவிலே நரசிம்மாவதாரம், 2 தூண்களுக்கு நடுவிலே ரங்கநாதனுடைய அவதாரம். இன்னைக்கு நீங்க ரங்கநாதனை சேவிக்க போனீங்கன்னா 2 தூண் முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பா. அதுக்கு திருமண தூண்கள்னு பேர். திருமணத்தூண் ரொம்ப பிரசித்தமான தூண்கள். எம்பெருமான சயனிச்சென்றிருப்பன் முன்னாடி குலசேகரன் படி அந்த படிக்கு முன்னாடி 2 தூண் வச்சிருப்பா. இது அடியார்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம். அந்த தூணை பார்த்துட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு வந்தா எல்லாரும் என்ன கேட்பா தெரியுமா? அந்த தூணை இப்படி கட்டிண்டியா 2 கையை வச்சு, இந்த கை 2 அந்த பக்கம் சேர்ந்ததுன்னா கேட்டதெல்லாம் நிறைவேறும்னு ஒரு தவறான அபிப்பிராயம். இது ரங்கநாதன் முன்னாடி போய் நின்றா கேட்கணும், எங்கேயான போய் நின்றான்னு கேட்டிருக்கலாம். இப்போ இது எல்லாரும் என்ன பண்ணுவா? பெருமாளை சேவிக்கிறத அந்த இடத்துல விட்டுட்டு இந்த தூணை கட்டின்னு பார்த்துட்டு இருப்பாப்போ. அவனை அங்க போய் கட்டிக்கணும்னா இங்க தூணை கட்டிட்டு பிரயோஜனம் இல்லை. அவனை கட்டிண்டா தான் அதனால பிரயோஜனமே தவிர இந்த தூண் என்ன நமக்கு கொடுத்துட போறது? பின் அந்த தூணை எதுக்காக வச்சிருக்கா? குலசேகர ஆழ்வார் சாதித்தார், மாயோனை மனத்தூணே பத்தி நின்னு என் வாயார எண்ணுகோலோ வாழ்த்தினாலே. பெருமாளை சேவிக்கிறேன், சேவிச்சு உடம்பு உருகிறதுக்கு ஆரம்பிக்குமா. உருகினா உருகாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லையோ, அதுக்கு தான் அந்த தூணை கட்டி வச்சிருக்காளே தவிர நீ ஆசை நிறைவேறதுக்காக எல்லாம் அந்த தூணை கட்டி வைக்கல. இல்ல அங்க போய் இன்னொரு ஆசையை பத்தி தான் நினைக்கலாமா? ரங்கநாதன் திருமுன்பே நின்னுண்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற ஆசைப்பட்டோம்னா இத்தனால் கேட்டதுல அர்த்தமே இல்லைன்னா அபிப்பிராயம். 2 தூண்கள் எதற்காக? மாயோன மன தூணே பற்றி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்தினாலே. அப்ப ரங்கநாதன் இன்னைக்கும் இருக்கார், என்றென்றைக்கும் இருக்கிறார். 2 தூண்களுக்கு நடுவிலே பிரகலாதன் ஒத்தனுக்காக, இங்க எல்லாருக்காக. அங்க ஒரு தூணுக்கு நடுவில், இங்க 2 தூணுக்கு நடுவில். அங்க 1.5 முகூர்த்தம், இங்க நாள் முழுக்க கிடக்கிறான். அப்ப விபவாவதாரத்தை விட அர்ச்சாவதாரத்துக்கு ஏத்தம் தெரியறதா? இது என்னன்னைக்கும் இருக்கும், யாருக்காகவும் இருக்கும். அதனால விபவத்தினுடைய பிரதிநிதி அர்ச்சையா சாசனாம அத்தியாயத்திலே அர்ச்சைய விபவாவதாரத்தோட சேர்த்துடணும். அந்தர்யாமித்துவத்தை பரத்துவத்தோட சேர்த்துட்டோம். விபவத்துக்கு பிரதிநிதி தானே அர்ச்சை. ராமனுக்கும் கண்ணனுக்கும் பிரதிநிதியாத்தான் அர்ச்சாவதாரத்துல சேவை சாதிக்கிறான். இப்ப நரசிம்ம பெருமான சேவிக்கணுமா? போலாமே. நம்ம திருவல்லிக்கேணி நேர் பின்னாடி தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே தெளிசிங்க பெருமான். அந்த தெரு பேர் வச்சிருப்பா. நீங்க திருவல்லிக்கேணி பல பேர் போயிருக்கலாம். அந்த தெரு பேர் அது பேரே இல்லை. அது என்னமோ ரொம்ப மாத்தி நம்ம இஷ்டத்துக்கு அந்த தெரு பேர் துளசிங்க பெருமாள், அப்புறம் மல்லிகை சிங்க பெருமாள், ஜாதி சிங்க பெருமாள் தனித்தனியா பெரிய இல்லை.
தெள்ளிய சிங்க பெருமாள். அந்த வீதிங்கிறது தெளிசிங்க பெருமாள் வீதி. தெள்ளிய சிங்க என்ன தெள்ளியது? ஒரு குழந்தை சொன்னாலும் வந்தே தீருவேங்கிற தெளிவு. அவன் தானே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை. திருவல்லிக்கேணி கண்டேனே, அங்க சேவிக்கலாம். நரசிம்ம பெருமான சேவிக்கணும்னா ரெண்டு முக்கியமான இடங்கள். ஒன்னு நேர சோழசிம்மபுரம் கட்டிச்சாச்சலத்துக்கு மேல போய் சேவித்தோம்னா யோக நரசிம்மனான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேனே. மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. பெருமானுக்கு அக்காரக்கனின்னு திருநாமம். சோழசிம்மபுரம், ஷோலிங்கர்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சோழசிம்மபுரத்திலே நரசிம்மனா சேவை சாதிக்கிறான். இருக்கவே இருக்கு மேலே சிங்கவேள் குன்னத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அங்கண்யாலமஞ்ச அங்கோளாளரியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதடினான். திருமங்காழ்வார் 10 பாசனம் பாடினார். செங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேள் கொண்டமேன் அகோபிலம். எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா நவ நரசிம்மர்களாக. இப்ப இந்த நரசிம்மர்கள் இங்க போய் சேவிச்சு வந்துடலாம். இல்ல சுவாமி, பிரகலாதனுக்கு சேவை சாதித்த நரசிம்மனை நான் சேவிக்கணும்னா வழி கிடையாது. அது ஏதோ அவனுக்குத்தான் அந்த பாக்கியமே தவிர நமக்கு அந்த பாக்கியம் கிடையாது. ஆழ்வார் சாதித்தார், பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய். எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு பிற்பட்டவர்கள் இழந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அர்ச்சாவதாரமாவே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். நரசிம்மனை சேவிக்கணுமா? இப்ப ஊர் சொன்னேன். கண்ணனை சேவிக்கணுமா? நேத்திக்கு சொன்ன 7 ஊர். ராமனை சேவிக்கணுமா? வடுவூர் போய் சேவிக்கலாம், திருவள்ளியங்குடியில போய் சேவிக்கலாம், மதுராந்தகத்துல சேவிக்கலாம், வீரராகவனா திருவள்ளூர்ல சேவிக்கலாம், தில்லவளாகத்துல போய் சேவிக்கலாம். எத்தனை இடத்துல இல்ல ராமனா சேவை சாதிக்கிறானே. வராக பெருமானா சேவை சாதிக்கணுமா? திருவிடவந்தைக்கு போனா சேவிக்கலாம். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனோம்னா எம்பெருமான் பூவராக பெருமானாக சேவை சாதிக்கிறான். இது வராகனுக்குன்னு திவ்ய கஷேத்திரங்கள். இப்படி ராமனுக்கும் கண்ணனுக்கும் எத்தனை திவ்ய கஷேத்திரங்கள். ஆக விபவத்துக்கெல்லாம் பிரதிநிதி அர்ச்சதான். அதனால அர்ச்சைய விபவாவதாரத்துக்குள்ள சேர்த்துட வேண்டிதான். அதுக்கு பிரதிநிதியாத்தானே சேவை சாதிக்கிறான். அப்ப பரத்வத்துக்குள்ளே அந்தரியாமித்துவம், விபவத்துக்குள்ளே அர்ச்சை. ஆக அஞ்சையும் சேர்த்துத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே பாடினார்ங்கிறது முக்கியம். அதுல பரத்தத்துக்காக முதல் 122 வியூகம். வியூகம்ங்கிறது திருப்பார்க்கடல். பரத்தத்தை பத்தி மோட்சத்துக்கு போற வழி என்ன, மோட்சத்துல எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறான் எல்லாத்தையும் முதல் 122 திருநாமத்துல சொல்லிட்டார். அதற்கப்புறம் ஒரு 24 திருநாமத்தாலே சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன் என்ன 4 பேர் வியூகமூர்த்திகள்னு சொல்றோம் இல்லையோ, அதை பத்தி நன்னா விரிவா எடுத்துரைத்தார் பீஷ்மாச்சாரியர். பிரத்யும்னன் என்ன பண்றார், சங்கர்ஷணன் என்ன பண்றார், அனிருத்தன் என்ன பண்றார், இவாளுக்கெல்லாம் இருக்கிற குணங்களை எல்லாம் சொல்றார். ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ்கள். இந்த 6 குணத்தை வச்சுண்டு நம் 3 பேரும் 3 தொழில் பண்ணுவாளாம். ஒருத்தர் சிருஷ்டிக்கிறார், ஒருத்தர் ரட்சிக்கிறார், ஒருத்தர் சம்ஹரிக்கிறார். எம்பெருமான் இந்த 3 பேர் அதிஷ்டானம் பண்ணிக்கொண்டு இவர்கள் மூலமாத்தான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இந்த 3ஐயே பண்ணி முடிப்பன். அதெல்லாத்தையும் 24 திருநாமங்களால சொல்லிட்டார். அதுக்கு மேல மொத்தமே விபவாவதாரம் தான். ஜகதாதிஜா, ஜகத்துக்கு ஆதிஜ, அங்கிருந்து தொடங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். விபவாவதாரத்துல முதல் அவதாரம் தான் விஷ்ணுங்கிற அவதாரம். இங்கே கீழே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹான்னு ஆரம்பிச்சது இல்லையோ, அங்க இருக்கிற விஷ்ணு நாமம் விபவாவதாரத்தை பத்தி சொல்ல வரல. அது பரத்வத்தை பத்தி பேச வந்தது. ஏன்னா முதல் 122 பரத்வம்னு பார்த்துட்டோம். 127 இருந்தா விபவம். அதுல ஜெகதாதிஜஹா முதல்ல எம்பெருமான் பிறந்தானா, அவனுடைய பிறப்பு முதல் அவதாரம். இந்த பக்கத்துல பிரம்மா, இந்த பக்கத்துல சிவன், நடுவுல விஷ்ணுங்கிற அவதாரம் எடுக்கிறானோ இல்லையோ. 10 அவதாரம் 10 அவதாரம்னு சொல்லுவோம். 10ன்னு தயவு செய்து 6 நினைச்சிட வேண்டாம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா, எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்தன. இவ்வளவுதான் கீதாச்சாரியன் திருவாக்கு. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே, நான் பிறந்துட்டே இருக்கேன். இதுதான் எம்பெருமான் வேதத்திலும் சாட்டி கொடுத்தது. அஜாயமானஹா பிறப்பில்லாத எம்பெருமான், பகுதா விஜாயத்தே பிறந்து கொண்டே இருக்கிறான். ஆக நிறைய பிறவிகள் உண்டுன்னு தான் சொல்லித்தே தவிர 10ன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லவே இல்லை. நாம என்னமோ 10 தசாவதாரம் இருக்கோம். கேட்டா கொலு வைப்போம், நவராத்திரி வரும் இல்லையோ. நவராத்திரி வந்தோன்னா கொலுக்கு புது பொம்மை வாங்கணும்னுவா. சரி, தசாவதார பொம்மை. இப்பெல்லாம் நன்னா புதுசா பொம்மையெல்லாம் கொண்டான். காஞ்சிபுரம் கருட சேவை பொம்மை, முன்னாடி பெரிய கோட்டியோட நிற்பார். திருவல்லிக்கேணியில தப்போத்சவம் பெரிய பொம்மை. அதுக்குன்னு அப்படியே குழுவா கோட்டியா பொம்மை பண்ணி வச்சுட்டா. தசாவதார பொம்மை ஒண்ணுன்னு போய் கேட்டேன். பழைய தசாவதாரமா புது தசாவதாரமானு அவன் கேட்டான். என்ன எனக்கு புரியல. அது என்ன சுவாமி, பழைய தசாவதாரம் புது தசாவதாரம் எல்லாத்தையும் உலகத்துல மாத்திட்டு இருக்காள்னா இத்தையும் மாத்திட்டாளான்னு சந்தேகம் வந்துருக்கு. இது வரைக்கும் மாறாத இருக்கிறது வேதங்கள், இதிகாசம், புராணம் தான். ஒன்னு நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அடியார்கள். இது 3 மாறாத வரைக்கும் தான் நமக்கு க்ஷேமம்.
புதுசான்னு இது இப்ப இந்த இடத்துல எல்லாம் அந்த நாள்லேருந்து பெரியோர்கள் இடத்துல காலக்ஷேபம் பண்ணவா உட்கார்ந்து சொன்ன இடம். அதை விட்டுட்டு நான் வாடு புஸ்தகத்தை 2 எடுத்து வச்சிருந்தோம், ஸ்லோகமும் தெரியாது, சம்ஸ்கிருதமும் தெரியாது, மூலமும் தெரியாது, எதுவும் தெரியாதுன்னு உபன்யாசம் பண்றது நம்ம சம்பிரதாயத்துல வழக்கமே கிடையாது. முதல்ல சம்ஸ்கிருதம் கத்திருக்கணும், தமிழ் கத்திருக்கணும், 2 இருந்தா தான் வாயை திறக்கிறதுக்கே வரணும். ஒரு ஆச்சாரிய இடத்துல உட்கார்ந்து 10 வருஷமானு கேட்டிருக்கணும், கேட்டா தான் வாயை திறக்கிறதுக்கே வரணும். கடைசியா பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னாலும் அதை மீறி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற நிச்சய புத்தி இருக்கணும். இப்படி இருக்கிறவன் தான் உட்கார்ந்து சொல்றதுக்கு வரணுமே தவிர கபோல கல்பித்தம். எனக்கு புதுசா தோணித்து சுவாமி, எதேதோ கீதை இருக்கும், கீதை ஸ்லோகமே தெரியாது, சம்ஸ்கிருதமே தெரியாது, ஆனா கீதை நானும் சொல்றேன்னு ஆரம்பிச்சோம்னா எதேதோ அர்த்தங்களா போயிட்டு, ஏன்னா ஸ்லோகம் தெரியாது இல்லையா. வியாக்கியானத்தை வாசிக்கலே, ராமானுஜர் கீதா பாஷ்யம் எழுதினார் படிக்கல, சங்கரர் கீதா பாஷ்யம் எழுதினார் வாசிக்கல, தேசிகன் தாத்பரிய சந்திரிகை சாதித்தார் வாசிக்கல, ஒன்னே கண்ணை திறந்து பார்த்ததில்லை. ஆனா நானும் கீதை சொல்றேன்னு ஆரம்பிச்சோம்னா அது கபோல கல்பித்தமாகும். பழசார்க்க தான் சம்பிரதாயத்துல ஏத்தம். வாங்குற பொருள்லவனா புதுசா தேடி பிடிச்சு வாங்கலாமே தவிர சம்பிரதாயத்துல தயவு செய்து புதுசா எதையும் தேடாதீங்க. அது பழசுதான், பழசா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஏற்றமே. அதனாலே இங்க எம்பெருமான் ஜெகதாஜிதா முதல் அவதாரம் பண்ணான். எத்தனையோ அவதாரங்கள் இவ கேட்டா புது தசாவதாரமா பழைய தசாவதாரமானா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பழைய தசாவதாரம்னா பலராமன் பொம்மை வச்சு கொடுப்பாளாம், புது தசாவதாரம்னா புத்தர் பொம்மை வச்சு கொடுப்பாளாம். இது 2 பொம்மை பண்ணி வச்சிருக்கான். இந்த தசாவதாரத்துல பலராமர் பொம்மையை மாத்திவிட்டு புத்தர் பொம்மையை வச்சிருக்கான். புத்தனும் கண்ணனுடைய அவதாரம் தான், அதை யாரும் இப்ப இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா புத்தாவதாரத்தை ஆழ்வார்கள் இந்த 10க்குள்ள சேர்க்கவே இல்லை. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்க்கிமானான். இதுதான் தசாவதாரங்களே தவிர நம்ம ஆசைக்கு வேணா தனியா புத்த விக்கிரகம் வாங்கி வச்சுக்கிட்டோம், பொம்மைக்கு எப்படி வேணா வச்சுக்கிட்டோம் வேண்டாம்னு சொல்லல. இப்போ அதுக்குன்னு தசாவதாரத்துக்குள்ளேயே மாத்துறதுன்னா நிறைய அப்புறம் தப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சிரமப்படுவோம். பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சதை கொஞ்சம் மாத்த முற்பட்டா என்ன கட்டம் வரும் தெரியுமா? நம்ம குழந்தைகள்லாம் நம்மளை இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது இல்லையா, இப்படி என்ன அப்படி என்ன இப்படி என்ன. அந்த சமயத்திலே எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு முதல்ல பெற்றோர்கள் நீங்க நம்பணும். குழந்தை கேட்டவனே என்ன சாமர்த்தியம் குழந்தைக்கு, இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இதுல எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லுது அப்படின்னு அது முன்னாடியே பேசணும்னா, ஏற்கனவே இது சின்ன குழந்தை 1000 பார்த்துட்டு இருக்கு வெளியில, இந்த புராண இத்திஹாசம்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும்னு அதுக்கு ஆசை. அந்த சமயத்துல போய் ஆமா நிஜமாவே அப்படித்தான் என் குழந்தை கேட்ட கேள்விக்கு அந்த ஆச்சாரியனால பதில் சொல்ல முடியல இப்படின்னு நம்ம பேசணும்னா அனர்த்தத்துல தான் போய் முடியும். கண்டிப்பா உண்டு, எனக்கு தெரியலங்கிறதா உண்மையை தவிர அதுக்குன்னு அர்த்தமே இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? குழந்தை கேட்கிற எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும், பதிலும் இருக்கும். எப்ப அது தப்பி போகும்னா, பெரியோர்கள் எழுதி வச்சதை மாத்தி நான் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு இல்லாட்டா அந்த கேள்வி எங்கேயானு ஒரு இடத்துல போய் இடிக்கும், பதில் சொல்ல மாட்டாம தவிப்போம். ஏன்னா அவர்களுக்கு எல்லா சாஸ்திரமும் கண்ணு முன்னாடி கண்ணாடி ஆட்டம் நிக்கிறது, நமக்கு அந்த மாதிரிலாம் நிற்கவே போறது இல்லை. இப்போ ஒரு எழுத்து படிக்கிறதுக்குள்ள அடுத்த பக்கம் மறந்து போடுது, முன்பக்கம் படிக்கிறதுக்குள்ள பின்பக்கம் மறந்து போடுது. 100 அர்த்தம் பார்க்கணும் சொல்லணுங்கிறதுக்காக அங்கேருந்து பார்த்துன்னு வருவேன். 2 மணி நேரம் உபன்யாசம் போட்டுடுவா, 100 அர்த்தம் சரி, 2 மணி நேரம் 120 நிமிஷம் பேசணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு விஷயம்னு வச்சிருந்தா கூட கண்டிப்பா 20 40 விஷயம் சொல்லி ஆகணும். 40 விஷயம் மனப்பாடம் பண்ணிட்டு அங்கேருந்து வரோம்னே வச்சுப்போம். மனப்பாடம் பண்ணிட்டு வரல இருந்தாலும் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிட்டு வரோம்னே வச்சுப்போம். அங்கே நீங்க வர்றதுக்குள்ள இந்த வண்டி காடி போக்குவரத்து படுற பாட்டுல 20 மறந்து போயிடும். ஏன்னா இவனோட சண்டை போட்டு அவனோட சண்டை போட்டு இங்கே உடைச்சுன்னு அங்க உடைச்சுன்னு இது வந்து சேரத்துக்குள்ள 20 மறந்து போயிடும். இங்க வந்து உட்காருவோம், வெள்ளம் நடத்துறாளே, இத்தனை பேர் உட்காந்துருக்காளே, வாளுக்கு என்ன சொல்ல போறோம், பாதி இன்னொரு 10 மறந்து போயிடும். உங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு 10 மறந்து போயிடும். கடைசி 10, இந்த 10க்குள்ள இந்த கடிகாரத்தை பார்த்துன்னு சொல்றதுக்குள்ள 5 தான் வெளியில வரும். இதுதான் கடைசியில நடக்க போறது. இப்போ இப்படி இருக்கிற நம்ம புத்தியை நம்பி 6 நடக்கவே கூடாது. பூர்வாச்சாரியர்களுக்கு அப்படியா இந்த மேசையில வச்சா போல வேத இஷேத்தோர்ஜேத்வான்னு ஆரம்பிச்சா கடைசி சப்தம் வரைக்கும் கண்ணு முன்னாடி கண்ணாடி ஆட்டம் துல்லியமா தெரிகிறது பூர்வர்களுக்கு. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அத்தனை சாஸ்திரத்தையும் கண் முன்னாடி வச்சு எழுதினவாளே தவிர நம்ம போல பக்கத்துக்கு பக்கம் சிரமப்பட்டவர்கள் கிடையாது. அதனால அவர்கள் சொற்களை நம்பி அதென்ன சொல்லித்தோ அப்படியே தான் நாம திருப்பி சொல்லணும். அதை மாத்திரத்துக்கு முயற்சி செய்வதே கூடாது. புதுசா சொல்றேன்னு கேட்டா தயவு செய்து புதுசா நான் கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இந்த பழசே நமக்கு போரும், அதுதான் தங்கமாட்ட நமக்கு அர்த்தங்களை கொடுக்குமே தவிர நான் புதுசா எழுதினேங்கிறது கொஞ்ச நாளைக்கு வேணா ரசிக்கலாம், ஆனா அர்த்தம் வசதியா இருக்கவே இருக்காது. அதனாலே பழசும் இல்லை புதுசும் இல்லை, பழசுதான் தசாவதாரம். அந்த தசாவதாரமும் 10 அவதாரம் இல்லை, நிறைய அவதாரங்கள் இல்லையா. அதுல முதல் அவதாரம் ஜெகதாஜிதா, இந்த பக்கம் பிரம்மா, இந்த பக்கம் சிவன், நடுவுல விஷ்ணுவா திருவதாரம் பண்ணானே. அனவதரவண மேல்
பூம்பாவையாகும் புணர்வது இணவனாம் இருவரவர் முதலும் தானே இணவனாம் எப்பொருட்கும் நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். அணைவது அரவணமேல் எம்பெருமான சேனிக்கிறது ஆதிசேஷனிலே. இணைவனாம் இருவரவர் முதலும் தானே பிரம்மாவுக்கு ருத்ரனுக்கு நடுவுல விஷ்ணு என் அவதாரம் பண்ணி இணைஞ்சிருக்கானோ இல்லையோ அதைத்தான் ஜெகதாதி ஜஹாங்கிறது சொல்லும். அங்கே இருந்து ஆரம்பம் விபவாவதாரம், கடைசியா சர்வ பிரகரணாயுதான்னு முடிச்சுட்டார். இதுல ஹயக்ரீவ அவதாரத்துக்கு திருநாமம் உண்டு, நரசிம்மனுக்கு உண்டு, ராமனுக்கு உண்டு, கண்ணனுக்கு உண்டு, மத்ஸ்யமூர்த்திக்கு உண்டு, கூர்மமூர்த்தி கொண்டு, பூவராகனுக்கு உண்டு. எல்லா அவதாரத்துக்கும் திருநாமங்களை விடாம சொல்லியிருக்கார். எங்கெங்கேன்னு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை சொல்றதுக்காக அடியே இப்ப வரல. பரத்வம் முதல் 3 திருநாமம் சொல்லி ஆகணும், சர்வ பிரகரணாயுதா சொல்லி ஆகணும். சேர்த்தாத்தான் முதலும் முடிவுமே நமக்கு கிடைக்கும். அதை கண்டிப்பா சொல்றேன். இருந்தாலும் விபவாவதாரம் எங்கெங்க எதை சொன்னார்னு மட்டும் பார்ப்போம். இப்ப நரசிம்மாவதாரம்னு பார்த்தோம்னா முதல்ல திருவிக்கிரமாவதாரம் பார்ப்போம், நரசிம்மாவதாரம் பார்ப்போம், ராமனை பார்ப்போம், கண்ணனை பார்ப்போம். இந்த 4 பேரை சொன்னா எல்லாரும் சொன்னதா வச்சு விடலாம். திருவிக்கிரமனை பத்தி எங்க சாதித்தார்? உபேந்திரஹ வாமனஹ பிராம்சுஹு அமோகஹ சுச்சிஹி ஊர்ஜிதஹ அதீந்திரஹ. இந்த 7 திருநாமம் தான் வாமன திருவிக்கிரமாவதாரத்துக்காக. உபேந்திரோ வாமன பிராம்சு அமோக சுச்சிருஜிதஹ அதீந்திரஹ. அது வரைக்கும் உபேந்திரன்னா இந்திரனுக்கு தம்பியா பிறந்திருக்கான் எம்பெருமான். அதிதி காஷ்யபருக்கு உபேந்திரன்னு பேர், பிறப்பால தம்பி. உபேந்திரன உபனாலே அடுத்த பட்சம்னு அர்த்தம். வாத்தியார் சுவாமி கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், பிருகஸ்பதினு பேர். அவருக்கு கூடவே ஒத்தாசை ஓடி ஆடுறதுக்கு வருவாரா, உப பிருகஸ்பதினு அவருக்கு பேர். உபன்னு சொன்னா அடுத்த நிலைன்னு அர்த்தம். இந்திரன், இந்திரனுக்கு உபேந்திரன்னு சொன்னா என்ன, இந்திரனுக்கு தம்பியா வந்து பிறந்தான். பிறப்பால இந்திரனுக்கு தம்பி, ஆனா குணத்தாலே அதீந்திரா, இந்திரனையும் கடந்தவன் எம்பெருமான். பிறப்பால உபேந்திரன், குணத்தால அதீந்திரன் இல்லையோ, அதனாலதான் உபேந்திரஹான்னு ஆரம்பிச்சு அதீந்திரஹான்னு முடிச்சுட்டார். உபேந்திரோ வாமன பிராம்சு அதீந்திரஹா என்ன அந்த இடத்துல சாதித்தார். இதெல்லாம் திருவிக்கிரமாவதாரம் வாமனாவதாரத்துக்காக. வாமனஹா, வாமனன்னா ரொம்ப அழகான திருவவதாரம், அதை சொன்னார். நரசிம்மாவதாரத்தை பத்தி அமிருத்யு சர்வதிருக்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜஹ துர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. இந்த 10-11 திருநாமங்கள் நரசிம்மாவதாரத்துக்காக. அமிருத்யு சர்வதிருக்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரா அஜஹ. ஒரு திருநாம அஜஹான்னு சாதித்தார். பராசரவட்டர் வியாக்கியானம் பண்ணார். ஸ்தம்ப சம்பவத்வேன இதரவன்ன ஜாயதேதி அஜஹ. அஜன்னா பிறப்பே இல்லாதவன் அர்த்தம். ஜ பிறக்கிறான், அஜ பிறப்பில்லாதவன். நரசிம்மாவதாரம்ங்கிறதே பிறந்த அவதாரம் தானே, அதை போய் பிறப்பில்லாதவன் நேர சொல்றாரே, இது உண்மையான நமக்கு சந்தேகம் வரும். பட்டர் சமாதானம் சொன்னார், உலகத்து குழந்தைகளை போல பிறப்பில்லாதவன். ஏன்னா உலகத்து குழந்தை எது தூண்லேருந்து வந்து பிறக்கிறது, பிறந்தான்ங்கிறது உண்மை. ஆனா தூண்ல பிறந்தபடியாலே பிறவாதவன்கிறது உண்மை. ஸ்தம்ப சம்பவத்வேன, ஸ்தம்பத்தில பிறந்து இதரவன்ன ஜாயத்தே, மத்தவத்தை போல பிறக்காதபடியாலே அவனுக்கு அஜஹான்னு திருநாமம். அஜோ துர்மர்ஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. இதெல்லாம் நரசிம்மாவதாரத்துக்காக. மேலே அழகா சாதித்தார் தான் கிருஷ்ணாவதாரத்துக்காக. வசுகு வசுமனாக சத்யா வசுப்ரதா வசுப்ரதா வாசுதேவா வசுர்வசுமனாகவிகி. கிட்டத்தட்ட 70 திருநாமத்துக்கு மேலே கிருஷ்ணாவதாரத்துக்கு அமைத்து பாடினார். எல்லா சேட்டித்தத்தையும் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி மொத்தத்தையும் அதுல சொல்லிட்டார் அந்த இடத்துல. அதே போல ராமனுக்கு பாடினார். பரர்த்தி பரமஸ்பட்டா துஷ்ட புட்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோனய வீரசக்திமதாம் சிரேஷ்டா. அதெல்லாம் ராமாவதாரத்துக்காக திருநாமம். பரர்த்தி பரமஸ்பட்டா, ராமாவதாரத்துல தான் தன் மேன்மை அத்தனை ஸ்பஷ்டமா வெளியில தெரியுமா. அவர் எத்தனை தான் குறைச்சிக்கணும்னு பார்த்தாலும் அவரால் மறைச்சிக்கவே முடியாது. ராமன் முடிஞ்ச அளவுக்கு தன் மேன்மையை மறைச்சுக்கணும்னு பார்த்தாலும் இல்லையோ, மறைக்கிறதுக்கு அவரால் முடியவே முடியாது. அத்தனை பீரிட்டு வெளியில வந்துருமா. அந்த மாதிரி பீரிட்ட இடம் எங்கேன்னு கேட்டார். ஜட்டாயு மகாராஜரை பார்த்து நீ மோட்சத்துக்கு போனான். உடனே சந்தேகம் கூறத்தாழ்வான்கிற விசாரித்தார். நன்னா அழுதே, உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னாலா. சீத்தையை அழைச்சிட்டு காட்டுக்கு போனேன். காட்டுக்கு போன உடனே சூர்பனகை எல்லாம் வந்து கேட்டாளா. நன்னா சண்டை போட்டே கரதூஷணாதிகளோட. சீத்தையை தூக்கிட்டு போயிட்டானா. கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, மலையே கண்டாயா, நன்னா அழுதுண்டு போட. ஒன்னும் தெரியாத ஒரு குரங்கு காலில் சுக்ரீவன் காலில் விழுந்தேன். நன்னாவே நடிச்சு விட்ட ராமானி, ஒன்னும் குறவே வைக்கல. ஒரு இடத்துல இல்லே இல்லேன்னு அழுகை நன்னா அழுதே, சிரிப்பு நன்னா அழுதே, எல்லாம் நன்னா பண்ணிவிட்டேன். ஒன்னே ஒண்ணு, நீ மனுஷன்கிறத மறந்து போயிட்ட பத்தியா. இந்த ஜட்டாயுவுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை முடித்து கச்சலோகா அனுத்தமான், நான் சொல்றேன் மோட்சத்து போ.
அப்படின்னு சொல்லிட்டான் ராமன். ஆஹா, எல்லா வேஷமும் கலைஞ்சு கொடுத்துக்கோ. இத்தனை நாள் வேஷத்தை ஒழுங்காத்தானே போடணும் வந்தான், இதே வேஷத்தை அங்கேயும் போட்டுக்கணுமா வேண்டாமா? சபரியை பார்த்தா மோட்சத்துக்கு போகணுட்டான், ஜட்டாயை பார்த்தா மோட்சத்துக்கு போகணுட்டான். உள்ள இருக்கிறது வெளியில வந்தே தீரும். நான் என்னதான் வேஷம் போட்டுக்கணும்னு பார்த்தாலும் பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம், மோட்ச பிரதத்துவம் கையிலேயே இருக்கு எம்பெருமானுக்கு. இருக்கிற மோட்சத்தை ஒரு அடியவனை பார்த்தா மறக்கிறதுக்கு எம்பெருமானால முடியாது. இப்பேற்பட்ட பாகவதன் கிடைத்தானே, ஆனந்தத்தில் அடுத்த நிமிஷம் மோட்சத்தை கொடுத்துட்டான். ஆக இந்த இடத்துல எல்லாம் தானே நாடகத்தை சரியா நடிக்க தெரியாது. அதைத்தான் பரமஸ்பட்டகான்னார். ரமா, நீ எத்தனை மறைச்சுக்கணும்னு பார்த்தாலும் உன்னால முடியாம தானே பேரிட்டு வெளியில வந்துடுறது பாரு. ஒரு ஆசை, ஒரு எம்பெருமானுக்கு ஒரு குணம் இருந்ததுன்னா அதை மறைக்கவே முடியாதவனாலே பரமமா ஸ்பட்டமா காட்டிடுவன். பரமஸ்பட்டா துட்ட புட்ட சுபேக்ஷணா ராமஹா விராமஹா. ராமன் ராமயதி அபிராமேன பபுஷா தஸ்ய சோதிதா. ராமஹான்னாலே அழகன்னு அர்த்தம். ரமயதீதி ராமஹா, பார்க்கிறவாளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறானோ இல்லையோ, ரமயதீதி ராமஹா. சம்ஸ்கிருதம் வாசியவாளா இருந்தா ஒன்னே ஒண்ணு அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். 1000 திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, விஸ்வம்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா வேஷநாது விஸ்வமித்யாகு, விஸ்வம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவா. விஷ்ணுன்னு ஆரம்பிச்சோம்னா விஷ்ணு வேவேட்டி வியாப்தவ், வியாபிக்கிறபடியாலே விஷ்ணுன்னு சொல்லுவா. வஷட்காரஹா சர்வ நியந்தா அத்தஹா வஷட்காரஹா, நியந்திருத்வத்தாலேன்னு சொல்லுவா. இதே போல ஒரு வரி சம்ஸ்கிருதத்துல விக்கிரகம் சொல்றது, வியுத்பத்தி சொல்றதுன்னு சொல்லுவா. ஒரு சப்தத்தினுடைய அர்த்தத்தை நேர தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சம்ஸ்கிருத பாஷை மட்டும்தான் வழி. மற்ற எந்த பாஷையிலும் சொல்லா இருக்குமே தவிர அந்த சொல்லி ஏன் பிறந்ததுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. இப்ப விஸ்வம்னு பார்க்க போறோம். விஷ்ணு வேவேட்டி வேஷனாது விஸ்வமித்யாகு, எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து குணங்களை காட்டுகிறபடியால் விஸ்வம். விஷ்ணு, விஷ்ணுன்னா விஷ்ணு வியாப்தவுன்னு தாத்து, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் விஷ்ணுன்னு திருநாமம். அதே போல இங்கே இப்ப பார்த்தோம்னா பரமஸ்பட்டா ராமஹ, ராமஹன்னா ரமயதீதி ராமஹ, ஆனந்தத்தை கொடுக்கிறான் ராமன் சொல்றோமா. கொஞ்சம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து கையில வச்சிருந்து பராசர பட்டருடைய வியாக்கியானத்தையோ சங்கர பாஷ்யத்தையோ எடுத்துட்டோம்னா சப்தத்தை எப்படி பிரிச்சிருக்காருன்னு தெரியும். ஒரே ஒரு வரி தான், 1000 திருநாமத்துக்கு 1000 வரி தான். அதை மட்டும் கிடு 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 கிடுன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கவலையே படாத மனப்பாடம் பண்ணும். சில விஷயம்லாம் இந்த சின்ன வயசுல தட்டு 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 தட்டுன்னு தட்டி குழந்தைகள் மனப்பாடம் பண்ணும். அந்த மாதிரி தட்டினாத்தான் சிலதெல்லாம் நிற்குமே தவிர காலக்ஷேபம் பண்ணே அர்த்தம் பண்ணேங்கிறதெல்லாம் அப்புறம். மூலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே நொட்டுருவா மனசுல இருந்தா தான் மேல தெரியும். இந்த 1000 திருநாமங்களுக்கு வரிசையா எழுதி வச்சுக்கணும். திரும்பி பார்க்காம கிடுகிடுகிடுன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா அர்த்தத்தனையும் உங்க கையில. அதுக்கப்புறம் யாருட்டையும் எந்த அர்த்தத்தையும் நிற்கவே வேண்டாம். விஸ்வம்னு ஆரம்பிச்சா அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சுடணும். சர்வப்பிரகரணாயுதா வரைக்கும் ஒப்பிச்சு முடிச்சுடலாம். சப்தத்தை மட்டும் சொல்லல, சப்தத்தோட கூட கூட ஒரு வரி. அந்த மாதிரி ராமஹா ரமயதீதி ராமஹா, ஆனந்தத்தை கொடுக்கிறான். விராமஹா, விராமன் விராமம்னா ஓய்வு. பள்ளிக்கூடம் நடக்கும், 10 மாசம் நடத்துறாளோ இல்லையோ, 10 மாசம் நடத்திட்டு அப்புறம் 2 மாசம் விராமம் ஓய்வுன்னு கொடுத்துருவா. இந்த குழந்தை ஹளத்தனி ஓன்னு சத்தம் போட்டு வெளியில வரும். ஏன்னா 2 மாசம் இனிமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறோம் இல்லையோ. ஓய்வுன்னு அர்த்தம் அந்த சப்தத்துக்கு விராமஹாங்கிறது. ராமன் தானே சொல்லணும். ஏன் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரா ராமன்? காட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போய் படுத்து தூங்கி போயிட்டாரா அயோத்தியில? இப்போ எதுக்கு விராமஹான்னு சொல்றது தெரியுமா? ராமன் வந்தால் 3 பேர் ஓய்வு எடுத்துட்டு ஆகணுமா. எந்த 3 பேர்? வரத்தை கொடுத்தவன், வரத்தை வாங்கினவன், வரம். 3 பேருக்குமே ஓய்வு. ராமன் மட்டும் வந்து குறுக்க நின்னான்னா வரத்தை கொடுத்தவன் பிரம்மா, வரத்தை வாங்கிண்டவன் ராவணன், வரம் ஷாஹா வரம். 3மே ஓய்வு எடுத்துட்டு சொல்லியோ. பிரம்மாவுக்கு வேலை கிடையாது, ராவணன் மாண்டே போனான், மாட மாட்டாங்கிற வரமும் மாண்டு போனது. 3மே முடிஞ்சு படுத்தோ இல்லையப்போ. இதைத்தான் விராமஹான்னு சாதித்தார். ராமன் ரட்சிக்கணும்னு வந்துட்டான்னா தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்னைஹி தொய்ச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்னைஹி. ராமா நீ ரட்சிக்கணும்னு வந்தியானா வேற யாரும் வர தேவையில்லை. நீ மட்டும் கொல்லணுங்கிற எண்ணத்தோட வந்துட்டியானா நான் யாரை கூட்டின்னு வந்தும் பிரயோஜனமே கிடையாது. ராமன் ரட்சகன்னா ரட்சகன், மத்த யாரையும் கூப்பிட வேண்டிய தேவையே கிடையாது. இதைத்தான் ஹனுமான் போய் ராவணன் இடத்துல சொன்னார். பிரம்மாஸ்வயம்பூஷ் சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் நசக்யாயுதி ராமவத்யம். ராமன் ரட்சிக்கணும்னு வந்து நின்னால் பிரம்மா வர தேவையில்லை, ருத்ரன் வர தேவையில்லை, இந்திரன் வர தேவையில்லை. மாத்தினுட்டார் ஹனுமான். அப்புறம் தப்பா சொல்லிட்டே ராவணா. பிரம்மா வந்து பிரயோஜனம் இல்லை, ருத்ரன் வந்து பிரயோஜனம் இல்லை, இந்திரன் வந்து தேவையில்லைங்கிறது வேற, பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற. ராமன் ரட்சிக்கணும் வந்தா மத்த 6 வர்றதுக்கு தேவையே கிடையாது. அப்ப பிரம்மா வரத்தை கொடுத்தார், மாண்டு போனார். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாத தவிச்சு போயிட்டார் பிரம்மா தானும். மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப அன்றிலங்க நீர் செய்து சென்னு கொன்னு வெண்ணி கொண்ட வீரனார். ஆழ்வாருடைய பாசுரம், திருமணிசி ஆழ்வார் பாசுரம் வாசிச்சாதான் மனப்பாடம் எப்படிங்கிறதே வரும்.
ரொம்ப வேகமா பாடிடுவார் ஆழ்வார். அது இந்த துள்ளல் ஓசைன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையோ, பூனிலாய வைந்துமாய் புனர்கண்ணின்ன நான்குமாய் தீனிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய ஒன்றுமாகின்னு கிடுகிடுகிடுன்னு பாடுவார். பாலி நீர்மை செண்பொ நீர்மை பாசியன் பசும்புறம் போல நீர்மை பொற்புட தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை. இந்த வேகமா பாடுறதே திருமொழி ஆழ்வார்க்கே வேலை. அதே போல இங்கே பாடி வைத்தார், சென்னு கொன்னு வெண்ணி கொண்ட வீரனார். சென்றுனா லங்கைக்கு போய் கொன்று, ராவணாதிகளை கொன்று வென்றி கொண்ட வீரன் ராமனொல்லியோ. அந்த ராமனை பார்த்தாலே வரம் கொடுத்தவன் வரம் வாங்கினவன் வரம் மூணுமே படுத்தும் தூய்படும் ஓய்வுதான் விராமஹ. பரர்த்திகி பரமஸ்பட்டஹ துஷ்டப்புட்ட சுபேக்ஷணஹ ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயஹ. இதுல சங்கர பாஷ்யம், மத்வ பாஷ்யம், பட்டர் பாஷ்யம். நம் மூணுத்துக்குள்ளே எங்கெங்க 100வது முடியறதுங்கிறதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. முதல் சப்தம் ஆரம்பிக்கும். இப்ப விரஜோ மார்கோ நேயோ நயோ நயஹான்னு சொல்லுமா, அந்த இடத்துல விரஜோ மார்கஹா ஒரு மாதிரி சொல்லுவா, விரதஹா மார்கஹா பிரிச்சு சொல்லுவா. இதுல ஏகாநேக சப்தங்கள்னு நிறைய வந்துட்டே இருக்கும். பார்த்தா ஒரு சப்தமாட்டம் இருக்கும், ஒரு சப்தமா வியாக்கியானம் பண்ணுவா, 2 சப்தமா வியாக்கியானம் பண்ணுவா. இந்த மாதிரி பண்றது உண்டு. பார்த்தா 2 சப்தமாட்டம் இருக்கும், ஆனா அதை ஒரே அர்த்தமா வியாக்கியானம் பண்ணிட்டு போடுவா. இதுக்கு ஏக சப்தம்னு பேர். ஏகாநேக திருநாமங்கள் உண்டு, ஏகமான திருநாமங்கள் உண்டு. இப்ப பார்ப்போமே, சாஸ்வத சிவஹா, சாஸ்வத ஸ்தானுகு, அது ஒரு ஹவிர் ஹரிஹி, இந்த மாதிரி திருநாமங்கள்லாம் வந்ததுன்னா இது 2ஆ 1ஆன்னு பார்த்துட்டே இருக்கணும். இது பிரிக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள் உண்டு. சப்தம் அதே தான், பெருமாள் அவனே தான். அதுல யாருக்கும் பேதமே கிடையாது. கொஞ்சம் இப்படி பிரிக்கணும், அவள்லாம் வித்வான்கள், இந்த விசாரம் பண்ணியே அவளுக்கு பழக்கம். அதனால இப்படி பிரிக்கணுமா அப்படி பிரிக்கணுமான்னு பார்த்துட்டே இருப்பாப்ப. ராமாவதாரம் அது. பரர்த்தி பரமஸ்பட்டஹ ராமனுக்காக, வசுரேதாக வசுப்பிரதஹா வசுஹு கண்ணனுக்காக, அமிருத்யு சர்வதிருக் சிம்ஹா நரசிம்மனுக்காக, உபேந்திரோ வாமன பிராம்சுஹு வாமனாமூர்த்தி திருவிக்ரமாவதாரத்துக்காக. சரி, அர்ச்சாவதாரத்துக்கு ஒன்னான்னு சொல்ல வேண்டாமா? ஒரே திவ்யதேசம் திருக்கண்ணபுரம்ங்கிற அற்புதமான திவ்யதேசம். அதுல சௌரி பெருமாளா சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அந்த ஒரு திவ்யதேசத்துல போனோம்னா அழகான சௌரி கொண்ட சாத்தின்னு சேவை சாதிப்பன் எம்பெருமான். அழகான அலங்காரன் உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். எங்க பார்த்தாலும் அழகன் எம்பெருமான். திருக்கண்ணபுரத்திலே சௌரி பெருமான். அவனை பத்தி சொல்றார், சூர சௌரி ஜனேஸ்வரஹா திருநாம வருது இல்லையோ, பட்டர் உடனே சாதித்தார். இதனாலதான் அர்ச்சாவதாரத்தை விபவத்துக்குள்ள சேர்த்துக்கணும்னார். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லின்னு வந்தார், அதுக்கு மேல அர்ச்சையை பத்தி சொல்லி சௌரிக்கின்னார். அப்ப சௌரி கண்ணன் தானே சௌரி பெருமான சேவை சாதிக்கிறான். விபவத்துக்குள்ள அர்ச்சையை சேர்த்துட வேண்டிதான். சௌரிகிங்கிற இடத்திலே இந்த பெரியவர்கள்லாம் அனேன அர்ச்சாவதார விருத்தாந்தோபி அத்திர சங்கிரஹீதா, இந்த இடத்திலே அர்ச்சாவதார கதைகள் கூட சேர்த்து சொல்லப்படுகின்றன. புரி கஷேத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கார், பதரிகாசிரமத்தை பத்தி சொல்லியிருக்கார், துவாரகையை பத்தி சொல்றார், திருக்கண்ணபுரம் ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல திவ்ய தேசங்களை பத்தி பிரஸ்தாவம்லாம் உண்டு. ஸ்ரீ விட்டு சாசனாமாத்தியாயத்தில் அர்ச்சயத்தனையும் விபவத்துக்குள்ளே சேர்ந்ததுங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் மேல பார்க்க வேண்டியது. இருந்தாலும் முதல்ல இருக்கிறத பார்க்கணும் இல்லையோ. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா, நான் 3 திருநாமம் சொல்றேன். சர்வ பிரகரணாயுதா பார்ப்போம். மேற்கொண்டு பலஸ்ருதி 7 நாளா கேட்டு இருக்குமே, சுவாமி என்ன கிடைக்கும்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆவல் இருக்குமா இருக்காதா? மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா கிடைக்கும். நாம கேட்க கூடாதுன்னு தான் முதல் நாள்ல இருந்து பிரார்த்திக்கிறேன் தவிர கிடைக்காதுன்னு ஒத்துருமே சொல்லவே இல்லை. இப்போ கண்டிப்பா கிடைக்கும். நாம சொல்றதுக்காக நாம சொல்லிட்டு இருந்தோம்னா, சொல்லும் இன்பத்துக்கு நாம் செம்படவர்கள் அன்று, நாம் வியாபாரி அன்று, ராஜாக்கள் நாம ஒத்தொத்தரும். முதல் நாளே பார்த்தோம் இல்லையோ, ரத்தனத்தை செம்படவன் 10 ரூபாய்க்கு வித்தான், ரத்தனத்தை வியாபாரி 1 கோடிக்கு வித்தான், ரத்தனத்தை ராஜா போட்டு மகிழ்ச்சி அடைந்தான். நாம ராஜாவாத்தான் இருக்கணுமே தவிர எதுக்கு ஒரு வியாபாரியும் செம்படவனாம இருக்கணும்? அதனால பல நிறைய உண்டு. அதை கடைசி 15 நிமிஷத்துல சொல்றேன். இப்ப பார்க்க வேண்டியது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா. விஸ்வம் குணபூர்த்தி சொல்லுகிறது. விஸ்வங்கிற சப்தத்தாலே எம்பெருமானுக்குரிய அத்தனை கல்யாண குணங்களும் சொல்லப்படுறதாம். அழ்வார் முதல் பாசுரத்திலே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், கல்யாண குணங்களாலே பூர்ணன்னு சாதித்தார். உயர்வே பரன்படியே உள்ளதெல்லாம் தான் கண்டு மயர்வேதனோர் உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதம் வாராமல் மானர வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. இது மணவாள மாமனிகளுடைய திருவாய்மொழி 100 பாசுரம். உயர்வர உயர் நலமுடையவன் எம்பெருமானுக்கு இருக்கிற அத்தனை கல்யாண குணங்களையும் விஸ்வம் ஒரே சப்தத்தால சொல்ல பார்க்கிறார். ஏன்னா என்னைக்குமே என்ன வழக்கம்னா, பெரியோர்கள்லாம் ஒரு கிரந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சாள்னா மேல என்ன சொல்ல போறாங்கிறத முதல்ல சுருக்கமா சுருடுவா, அதுக்கப்புறம் அதை மேல விரிச்சுட்டே போவா, கடைசியில சுருக்கமா என்ன சொன்னோம்னு சொல்லி முடிச்சுடுவா. இப்ப முதல்ல இது இத்தனைக்கும் சுருக்கம் சொல்லணும் இல்லையா, விஸ்வம் போரும். அந்த ஒன்னே ஒண்ணு திருநாமத்திலே மேல சொல்ல போற 1000த்துக்கும் சுருக்கம் அதுதான்.
ஏன்னா ஓரொரு திருநாமமும் ஒரு குணத்தை சொல்றதுன்னு பார்க்க போறோமா. யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனா. அப்ப அத்தனை குணத்தையும் சேர்த்து விஸ்வங்கிற சொல்லணும். எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் சாமி அத்தனை குணம் உண்டான்னு நாம கேட்டோம். ஒரே ஒரு குணத்தை விசாரித்து பார்ப்போம்னு வேதத்திலே ஆனந்தவல்லி உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத்து சொல்றோம் இல்லையோ, அதுல ஆனந்தவல்லின்னு சொல்றோம் நாமும். முதல் உபனிஷத்து சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாமஹான்னு தொடங்கும். அதுக்கப்புறம் ஆனந்தவல்லி ரெண்டாவது, பிருகுருவை வாருணிகின்னு பிருகுவல்லி தொடங்கும். கடைசியா நாராயணவல்லி அம்பஸ்ய வாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய விருட்டே மகதோ மகியான்னு தொடங்கும். குழந்தைகளுக்கு கடைசி பட்சம் இந்த 4 வல்லியான்னு சந்த சொல்லணும். வலி இல்லை, வள்ளி என்ன இதெல்லாம் அது சொல்றதுக்குள்ள வலி எடுத்து போயிடுறது சாமி. இது என்னதுக்கு நமக்கு சிரமம் பண்ண 6 வலின்னு நினைச்சிட வேண்டாம். ஆனந்தவல்லி, சிக்ஷாவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லின்னு சொல்லுவார்கள். அதுல இப்ப இது 2வது வள்ளி ஆனந்தவல்லி. இந்த ஆனந்தவல்லி என்ன பண்ணிட்டு வேதாந்தம் பிரம்மத்துக்கு எத்தனை ஆனந்தம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், அளந்து பார்ப்போம்னு ஆரம்பிச்சது. ஒரே ஒரு குணம், எல்லா குணத்தையும் இப்ப அதை அளக்கிறதுக்கு ஆரம்பிக்கல, ஒரே ஒரு குணத்தை மட்டும் அளந்து பார்த்துடலாம். எந்த குணம்னு யோசிச்சது? ஆனந்தம். எம்பெருமான பத்தி ஆனந்தமயன் ஆனந்தமயன்னு சொல்ல முடியும். தத் பிரம்மேதி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மம் சத்தியம், சத்தியம் அனந்தம், பிரம்மங்கிறது ஞானமயம். அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளந்து பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல போய் ஒரு அளவு கோலை தூக்கின்னு வந்தது வேதாந்தம். எதை வச்சுன்னு அளக்கலாம்? தெரிஞ்ச ஆனந்தத்தை வச்சுன்னு தானே தெரியாத ஆனந்தத்தை அளக்கணும். நான் இப்போ ஒன்று அளக்கணும்னு ஆரம்பிச்சா தெரிஞ்ச கையில ஏதாவது ஒன்று வச்சுக்கணும், அதை வச்சுன்னு தான் அளக்கிறதுக்கே ஆரம்பிக்கணும். அதனால வேதாந்தம் என்ன பண்ணிட்டு முதல்ல மனுஷானந்தத்தை பிடிப்போம். அது என்ன நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை வச்சுட்டு பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அளக்க ஆரம்பிக்கலாம். சரி, மனுஷானந்தம் எதுன்னு கேட்டு யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டோ திருடிட்டோ பலிட்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாது சயேகோ மானுஷ ஆனந்தா. இந்த மனுஷனுக்கு எது ஆனந்தமா? உலகம் முழுக்க, இந்த மண்டபம் முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இந்த 1 முழ வசரத்துக்கு தங்கத்தால நிரப்பி இந்த ஆணு சாவியை கையில கொடுத்தோண்டமா வாழ்ந்த அப்புறம் அவ்வளவுதானா இன்னும் கொஞ்சம் இல்லையான்னு கேட்பலாம். அதான் மனுஷானந்தம். இந்த மனுஷன் எப்ப ஆனந்தப்படுவோம் தெரியுமா? உலகம் முழுக்க 1 முழ வசரத்துக்கு தங்கத்தால ரொப்பி கொடுத்தா படலாமான்னு யோசிப்பான். அந்த அளவுக்கு இருக்கு மனுஷனுடைய ஆனந்தம். எதை கொடுத்தாலும் போருங்கிற எண்ணம் மட்டும் வரவே வராது. அழ்வார் தூரா குழினார், வேணும் வேணும் வேணும், எதை கேட்டாலும் வேணும். உன் வீட்டுக்கு வந்தா என்ன கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வந்தா என்ன கொழுந்தேன். ரெண்டையும் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், வந்தா என்ன கேட்பேன்? நீ என்ன எனக்கு கொடுக்கறேன்னு கேட்பேன். அதே நீ என் வீட்டுக்கு வந்தியோ இல்லையோ, அப்ப என்ன அவர் கேட்கக்கூடாது, நீ என்ன கொழுந்தேன்னு கழுவிடுவேன். நான் உன் வீட்டுக்கு வரச்சே கொடுக்க போறது என்னன்னு கேட்பேன், என் வீட்டுக்கு வரச்சே நீ என்ன கொழுந்தேன்னு கழுவிடுவேன். இப்படி இருக்க மனுஷனுடைய ஆனந்தம். இந்த ஆனந்தமே இவ்வளவு கட்டப்பட்டு தான் வரும்னா வசந்த ஆனந்தம். அது அதை விட 100 மடங்கு பெருத்தது தேவர்கள் ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெருசு இந்திரனுடைய ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெருசு ப்ரஹஸ்பதி ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெருசு பிரஜாபதிங்கிற பிரம்மாவனுடைய ஆனந்தம். அதை விட 100 மடங்கு பெருசு பிரம்மம் பகவான் இருக்கானு இல்லையா நாராயணன். அதை விட 100 மடங்கு பெருசு அவன் ஆனந்தமா. தொடறதுக்கு மெதுவா எட்டி எட்டி போச்சு சாஸ்திரம். இந்த வாக்கியம் நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிட்டோ திருடிட்டோ பலிட்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா தேயே சதம் மானுஷா ஆனந்தா சயேக பித்ருணாம் சரலோகலோகானாம் தேவானாம் ஆனந்தா சயேக கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா சயேகோ தேவானாம் ஆனந்தா சயேக இந்திரஸ்ய ஆனந்தா சயேக ப்ரஹஸ்பதிரானந்தா சயேக பிரஜாபதேரானந்தா. பிரம்மமா மேற்கொண்டு தொடர்றதுக்கு போவோம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசா. பிரம்மத்தினுடைய திருவடிகளை தொட போச்சு, முடியல, அது எங்க இருக்குன்னு தெரியல. என்னால என் வாக்குக்கு மனசுக்கு எட்டாது. நான் ஏதோ இந்த 100 ஏணியை வச்சு மேலே ஏறிவிடலான்னு பார்த்தேன், அது கிட்டக்க இல்லை. கிட்டக்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் எங்கேயோ இருக்கு, அது என்னால தொடவே முடியாதுன்னு. அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன். திரும்பி வந்துடுத்து வேதம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசா. என் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது பிரம்மத்தினுடைய ஆனந்தம். என்னால முடியலேன்னு கையை விட்டுட்டு திரும்பி வந்துடுது. வேதமே என்னால முடியலேன்னு ஒரு விஷயத்தை சுருடுத்துனா அதுக்கப்புறம் நாம அவனுடைய ஆனந்தத்தை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஆளவந்தார் சாதித்தார். மேல ஒரு பிரஜாபதி வந்தாரோ இல்லையா, இப்ப பிரம்மா. வெறுமா அந்த பிரம்மாவை அங்கேயே விட்டுடாதீங்கோ. அந்த பிரம்மாவை கொண்டு நம் மனுஷானந்தம் இருந்த படிக்கட்டுல வைங்கோ. மறுபடியும் 100 தூக்கிட்டு போங்கோ. ஒரு பிரம்மா வருவரோ இல்லையோ, அந்த பிரம்மாவை கொண்டு மனுஷானந்தத்துல வைங்கோ. மறுபடியும் 100 தூக்கிட்டு போங்கோ. ஒரு பிரம்மா வருவரோ இல்லையோ, அவரை கொண்டு கீழே வைங்கோ. இப்படியே 100 பிரம்மாக்களை கொண்டு வச்சாலும் அவனுடைய ஆனந்தத்தை எவ்வளவுன்னு கண்டே பிடிச்சிட முடியாது. அத்தனை ஆனந்தமயன் பெருமான். சகல கல்யாண குணாபிராமன். தனக்கு இருக்கிற எல்லா குணங்களையும்
அடியார்களுக்காக உபயோகப்படுத்துகிறான் இல்லையோ. வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், மார்தவம், ஆர்ஜவம், மாதுரியம், காம்பீரியம், அதே போல சௌந்தர்யம், லாவண்யம் என்று எத்தனை கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு. இந்த குணங்களால தான் நிறைந்திருக்கிறான் அர்த்தத்தான் விஸ்வம்னு சொல்லித்து அவனுக்கு குணங்கள் இருக்கோ நாம் தப்பித்தோம். அவன் மட்டும் கோபத்தை மட்டும் கையில வச்சுட்டு மற்ற குணங்கள்லாம் எனக்கு இல்லேன்னு மட்டும் சொன்னான்னா இன்னொரு அழகு, குணங்களை அவனுக்கு காட்டுறதுக்கு அந்த ஊர்ல தேவையே கிடையாது. பெருமான் அப்பப்ப ஏன் தெரியுமா கீழே கீழே வந்து பிறந்து விடுறார். நாம நினைச்சுட்டு ராவணனை கொல்றதுக்கு, சிசுபாலனை கொல்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப அல்பம். இதுகள் எல்லாத்தையும் கொல்றதுக்காக எம்பெருமான் கீழே வர வேண்டிய தேவையே கிடையாது. அழ்வார் ரொம்ப அழகா பாசனம் பண்ணார். மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தாலும் சுடர் சோதி மறையாதே. அழ்வார் கேட்டார், நீ உட்காண்ட இடத்திலிருந்து நம் முதலையனுடைய தலையை கொல்றதுக்கு எத்தனை நாழி ஆகும்? வேண்டாம். கையில சக்கராயுதம் வச்சிருக்கே இல்லையோ, அதை பரமபதத்திலேருந்தே பிரயோகப்படுத்துறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? ஒன்னு என்னமோ இறங்கி வரணுமா, கருடன் வேகம் போர்லையா, தானே ஓட்டின்னு வந்தானா, வந்து குதிச்சானா, சக்கரத்தை விட்டானா, கதை. அழ்வார் ஒன்னையுமே ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். இந்த கதையைத்தான் நம்ம பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் ஆழ்வார். எல்லாம் போய் ஒன்னும் நான் நம்புறதாவே இல்லை. நீ எண்ணத்துக்கு கீழே வந்தேன்னு உண்மையை சொல்லுன்னார் ஆழ்வார். அவரே கடைசியில் சொல்லிட்டார், உன் அவதாரம் அத்தனைக்கும் இதுதான் காரணம், மற்ற யார் தலையை வாங்குறதும் காரணமே இல்லை. பரமதத்தில் இருந்தா எந்த குணத்தையும் எம்பெருமானால காட்டவே முடியாது. பகல் விளக்கு பட்டு இருக்கும்னு சொல்லுவா. இப்ப ராத்திரி வந்துடுது, இந்த விளக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், நன்னா இருக்கு. இதே பகல் வேலை நன்னா 1 மணி, இந்த மாசம் வேண்டாம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி வச்சுப்போம், ரொம்ப நன்னா காஞ்சிருந்தது வெயில், இந்த எல்லா இடத்துலையும் விளக்கு போட்டு வச்சா ஒருத்தர் அந்த விளக்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். பகல் வேளையில விளக்கேற்றி வச்சா எந்த பிரயோஜனம் இல்லை, ராத்திரியில விளக்கேற்றி வச்சா தானே பிரயோஜனம். அதே போல எம்பெருமானுக்கு கருணை நல்ல குணம் இருக்கு. பரமதத்துல உட்காண்டிருக்கார் சீவை குண்டத்துல. யாரானும் வந்து நம்ம கருணையை காட்டி வாங்கிட்டு போக மாட்டாளா? அவருக்கு ஆசை. எங்க கருணையை காட்ட? குற்றம் புரிந்திருந்தா மன்னிப்பதிலே கருணை காட்டலாம். குற்றம் புரிவதற்கே ஆள் இல்லாத ஊர்ல இவர் எங்க கருணையும் கிருபையும் காட்ட? பொறுமைங்கிற குணத்தை காட்டுறதுக்கே அவருக்கு வழி கிடையாது. சரி, வீரத்தை காட்டலாமன்னா, எதிரி வந்தான்னா வீரத்தை காட்ட அந்த ஊருக்குள்ளதான் அனுமதி இல்லாத ஒருத்தர் போவே முடியாதே. பரமதத்துக்குள்ளே எதிரி எங்க போறான், வீரம் எந்த இடத்துல காட்டுறதுக்கு வழியே இல்லை. இதனால பெருமான் பார்த்தானா, இது என்ன நம்ம குணத்தை வச்சுட்டு பேசாமன்னா உட்காந்துருக்கு இந்த வீட்டுல, இப்போ இது ஆகாது நமக்கு, இந்த குணத்தை வேணும்னு யார் சொல்றாளோ அந்த ஊர்லயே போய் பிறந்துருவோம், நமக்கு கவலையே இல்லை. சேர்த்து வச்சு குற்றம் பண்ணி நாம உட்காந்துருக்க முடியும். அவர் கருணைக்கு தேவை இந்த ஊர்ல தான். அந்த ஊர்ல அவர் கருணை எடுபடாது. நமக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் கருணையே போருமானு கேட்கிற அளவுக்கு நம்ம சாமர்த்தியம். அத்தனை பாபத்தை நாம சேர்த்து வச்சிருக்க முடியும். தயாசதகம்ங்கிறதுல வேதாந்த தேசிகன் சாதித்தார். திருவேங்கடமுடையானுடைய தயாதேவி, தயே தான் தலைவி அந்த பிரபந்தத்துக்கு. 108 பாசுரம் பாடினார். அதுல ஒரு இடத்துல சாதிக்கிறார், ஏ தயே, நீ ரொம்ப வருத்தப்பட போற. ஏன் தெரியுமா? எம்பெருமானுடைய தயைக்கு நாம பண்ற பாபங்கள் தான் சாப்பாடாம், வேற அதுக்கு சோறு கிடையாது. அது எதை போய் சாப்பாடா சாப்பிடும்? இப்போ அடியார்கள் நிறைய குற்றங்கள்லாம் பண்றாளோ இல்லையோ, இந்த குற்றத்தையே கொண்டு போய் அன்னமா கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நன்னா வளர்ந்துட்டு குத்தத்தை எல்லாம் மன்னிச்சிரும். இதுதான் திருவேங்கடமுடையானுடைய தயை பண்ணும். தேசிகன் சாதித்தார், நான் மட்டும் இந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஊசரை விட்டுட்டு இங்கேருந்து நான் பரமதத்துக்கு போயிட்டேன்னா தயாதேவின்னு ரொம்ப வருத்தப்படுவேன், உனக்கு பிராணம் படும்னார். தயை கேட்டா எனக்கே போகும், சோறு கிடைக்காது, உனக்கு பிராணம் படும்னார். எனக்கே சோறு கிடைக்காது, என் நாட்டம் பாபங்களை பண்ணி உனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் கிடைக்காது போடும், அதனாலதான் உனக்கு சோரே கிடைக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா அத்தனை பாபத்தன் அபராதானாம் சக்கரவர்த்தி, அபராதங்களுக்குள்ளே அக்ரகண்யன், அபராத சக்கரவர்த்தி, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்றாரு இல்லையோ, நான் தான் அபராதங்களுக்குள்ள சக்கரவர்த்தி, அத்தனை சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொன்னாரே. இவன் பாபங்களை சேர்க்க சேர்க்க எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம். நம்ம குணத்தை போய் நன்னா கீழே காட்டலாம்னா, அதனாலதான் அங்கேருந்து வந்து பிறக்கிற தேவன். விஸ்வம் குணசாலி எம்பெருமான், அத்தனை குணங்களும் உண்டு, உயர் நலமுடையவன். வாத்சல்யமோ சௌசீல்யமோ சௌஹார்தமோ எல்லாம் உண்டாம். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், எத்தனை குணம்னு எண்ணுடலாமா? எண்ணவே முடியாது. எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரிலா வன்புகழ், எம்பெருமானுடைய குணங்களை மட்டும் எண்ணி முடிக்கவே முடிக்காது. கீழே ஒரு நாள் கதை சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துங்கோ. குணத்தை எண்ண முடியாது. பராசர பட்டர் சர்வஜ பட்டன் வந்தான், கீழிருந்த மண்ணை எடுத்து மேல காட்டி எத்தனை மணல்னு கேட்டால் பிடி மணல்னு சொல்ல தெரியாத கட்டப்பட்டான். குணத்தை எண்ண முடியாட்டாலும் பரத்வம் சௌலபியம்னு 2ஆ பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மேன்மை, இதெல்லாம் எளிமை. பரத்வ சௌலபியங்கள்னு மட்டும் குணத்தை நாம பிரிக்கலாமே தவிர மற்றபடி எத்தனை குணம்னு சொல்லவே முடியாது. சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பశ్చిம.
எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டார், இது ஒரு வேடிக்கையான விஷயம். அவ்வளவா வேடிக்கை சொல்லவே மாட்டான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம். ஆனா இதை 7 நாளா கேட்டுருக்கோம் சுவாமி, ஒண்ணு சிரிக்கிறாப்புல ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீரே, எதையோ சொல்லிட்டே போயிட்டு இருக்கிறேன்னு தோணும். இப்போ வேணா சிரிப்போம். ஒருத்தர் அழகா சொன்னார், ஆனந்தியாது பிரதமோ ராசி, எம்பெருமானுடைய குணத்தை எண்ணவே முடியாதுன்னார். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாத். என் புத்தி போறலேன்னு வேணா நான் திரும்பி வரலாமே தவிர அவனுக்கு குணம் போறலேன்னு பாட்டை நான் நிறுத்தவே முடியாது. ஒரு கவிஞன் பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா போறல, என் புத்தி இவ்வளவுதான் சுவாமி, இவெல்லாம் 108 பாடுவா, 1008 பாடுவா, 10,008 பாடுவா, 15,000 பாடுவா. ஏன் அப்புறம் பாடலைன்னா குணம் முடிஞ்சு படுத்துங்கிறதுக்காக இல்ல, எனக்கு புத்தி அதுக்கு மேல இல்லைங்கிறதுக்காக நான் திரும்பி வரேன். குணக்ஷயாது நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே. என் புத்தி அவளாங்கிறதுக்காக நான் திரும்பி வரேன். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கோ இல்லையோ அதை எண்ணியே முடிக்க முடியாதுன்னார். அடுத்து ஒருத்தர் அங்கேருந்து எழுந்திருந்தார். அவர் சொன்னார், அவனுடைய தோஷங்களை எண்ண முடியாதுன்னார். நான் பார்த்தேன், அவனுக்கு குணங்கள் மட்டும்தானே நிறையா, அவனுக்கு ஏது குற்றங்கள் பிரம்மத்துக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்றீன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல சுவாமி, ஒன்னான்னு இருந்தா ஒண்ணுன்னு விரல் விட்டு எண்ணலாம், ஒரு குற்றம் கூட இல்லையோ இல்லையோ அதனால குற்றங்களை எண்ண முடியாதுன்னு. அப்ப குணங்களை எண்ண முடியாது, நிறைய இருக்கு. குற்றங்களை எண்ண முடியாது, ஒண்ணு கூட இல்லை. இதை நான் சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல உபன்யாசம். ஒருத்தர் கடைசியில் எழுதியிருந்தார், என் குணத்தையும் தோஷத்தையும் கூட எண்ண முடியாதுன்னார் அவர். ஏன் சுவாமின்னு மெதுவா எழுந்திருந்து கேட்டேன். கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோ, குணம் ஒன்னான்னு இருந்தான்னா ஒண்ணுன்னு எண்ண, தோஷங்கள் நிறைய இருக்கு எண்ணியே முடிக்க முடியாதுன்னு. இப்ப நமக்கும் பெருமாளுக்கும் ஒரு விஷயத்துல சரி நிகர், நாம 2 பேரும் இப்ப சம. எதுலன்னுட்டா குணதோஷங்களை எண்ண முடியாது. அது எப்படி எண்ண முடியாதுங்கிற கதை வேற. அவனிடத்துல குணங்கள் அநேகங்கள், தோஷம் ஒண்ணும் இல்லை. என்கிட்ட தோஷம் தான் நிறைய இருக்கு, குணம் ஒண்ணு கூட கிடையாது. ஆனாலும் எண்ண முடியாது இல்லையா, அவன் குணதோஷங்களை எண்ண முடியாது, என் குணதோஷங்களை எண்ண முடியாது. ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பশ্চিமா. அதனாலதான் விஸ்வம் என்கிற முதல் திருநாமத்தாலே எல்லாவிடத்திலும் எம்பெருமான் தன் கல்யாண குணங்களை காட்டுகிறான். ஒரு திவ்ய தேசத்துல ஒரு குணத்தை காட்டுவான். வாத்சல்யம் அத திருவேங்கடம்ங்கிற திவ்யதேசத்துல காட்டினான். சௌஹார்தம் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துல காட்டினான். பரேசத்துவம் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்யதேசத்திலே காட்டினான். இந்த மாதிரி மாதுரியம் கும்பகோணம் குடமூக்குலே பிரவகிக்கும் கும்பகோணங்கிற திவ்யதேசத்திலே மாதுரியம் காட்டினான். ருச்சிஜனக விபவ லாவண்யம் வைஷ்ணவாமனத்திலே பூர்ணம் திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசத்திலே லாவண்யம் காட்டினான். ருச்சி விவசற்கு பாதமே சரணாக்கும் ஔதார்யம் வானமாமலையிலே கொழுந்து விடும் வானமாமலைங்கிற திவ்யதேசத்திலே ஔதார்யம் காட்டினான். திருவனந்தபுரத்திலே சாமியம், திருப்பேர் நகரிலே சுவாமித்வம், இப்படி ஒரு திவ்யதேசத்துல ஒரு குணமாக காட்டிட்டு போகிறான் பெருமான். அப்ப எல்லா திவ்யதேசங்கள்லயும் ஒரு குணம் உண்டா, இந்த குணத்தெல்லாம் சேர்த்துதான் விஸ்வம்னு சாதித்தார். ஆக குணமுடையவன் பரபிரம்மம் அப்படிங்கிறத தெளிவா காட்டுற முதல் திருநாமம் தான் விஸ்வம். அடுத்து சொன்னார் விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா. விஷ்ணுன்னா எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இப்ப இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு இங்க உண்டு எனக்குள்ளுண்டு. எந்த மாதிரி நிறைஞ்சிருக்கான்னு ஆழ்வார் சாதித்தார். உடல் மிச உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தசில் இடந்தொரும் இடந்துகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன். இந்த உடலுக்குள்ளே நம்ம ஜீவாத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ, இதுக்கு தான் வியாபகத்துவம் வியாபகத்துவம்னு சொல்லுவா. சில சம்ஸ்கிருத சொற்கள்லாம் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். எத்தனை தான் நாம தமிழ்ல சொன்னாலும் அந்த சொல்ல ஓரளவுக்கு தான் மொழிபெயர்க்க முடியுமே தவிர அதுக்கு மேல அந்தந்த மாத்திரு பாஷையில இருக்கிற சொல்லுத்தான் வியாப்தி. வியாப்தினா எம்பெருமான் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எதே போல அதுக்கு உதாரணம் சொன்னார். நமக்குள்ள ஜீவாத்மா இருக்கார். நம்ம சம்பிரதாயப்படி ஜீவாத்மாங்கிறவன் அணுஸ்வரூபம். வாலாகிரன் ஒரு நெல் எடுத்துக்கணும். அந்த நெல்லுடைய ஒரு 100 பாகமா பிரிச்சுங்க. அந்த கடைசி 100ல ஒரு பாகம் கிடைக்குமா, அதை 100 வகுந்தா எவ்வளவு சின்னதா இருக்கும், அத்தனை சின்னதா இருக்குமா ஜீவாத்மா. அணுஸ்வரூபம்னு சொல்லுவோம். அந்த ஜீவாத்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தானே இருக்கணும். ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் உண்டு. கை காலுக்கெல்லாம் ஞானமே கிடையாது. இப்ப இந்த தலையை தொட்டு பார்த்தா ஞானம் கிடையாது, கைக்கு ஞானம் கிடையாது, கண்ணாடிக்கு ஞானம் கிடையாது. ஆக உடலும் மச்சித்து, கண்ணாடி மச்சித்து, மேசை மச்சித்து, ஜமக்காலம் மச்சித்து. ஆத்மா ஒண்ணுதான் சித்து. ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குமே தவிர அதை தவிர மற்ற எதுக்கு ஞானம் இல்லை. பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அதை தவிர அச்சித்தத்துவம் எதுக்கு ஞானம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆக உள்ளுக்குள்ள ஒரு மூலையில இருக்கான். ஞானம் இருக்கிறவனாலதான் வலிய உணரவே முடியும். இப்ப இந்த இடத்துல வெட்டுறோம்னு வச்சுப்போம், வெட்டினோடனே வலிக்கிறது. வலிக்கிறதுங்கிறது கை உணர முடியாது, வலிக்கிறதுங்கிறத ஜீவாத்மா தான் உணர முடியும். ஏன்னா ஞானம் அவனுக்கு தானே. ஞானம் இருக்கிறவன் தான் வலிய உணர்வன், ஞானம் இருக்கிறவனுக்கு தான் இன்பம், ஞானம் இருக்கிறவனுக்கு தான் துன்பம். அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவாத்மா இங்க வெட்டின உடனே
வலிக்கிறத தானும் உணர்றது ஜீவாத்மா. ஒருத்தர் அழகா எழுந்தது கேள்வி கேட்டார், ஆத்மா ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இல்லையோ, அப்ப அது ஹிருதய கமலத்துக்குள்ள ஒரு மூலையில தானே இருக்கு, அப்போ அங்க வெட்டினா மட்டும்தானே வலிக்கணும், ஏன் இங்க வெட்டினா வலிக்கிறதுன்னு கேட்டார். ஆத்மாவே இவ்வளவு சின்னது, ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்கு, அது மட்டும்தான் வலிய உணரணும்னு பார்த்துட்டோம். அப்ப எங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, இங்க வெட்டினாலும் வலிக்கிறது, ஆத்மாவோ ரொம்ப சின்னது, என்னமா வலிக்கிறதுன்னு கேள்வி கேட்டார். ஆத்மா சின்னதுதான், ஆனா ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம்னு ஒண்ணு உண்டு. ஆத்மாவுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு இல்லையோ, அந்த ஞானம் தலையிலேந்து கால் வரைக்கும் வியாபித்து இருக்கும். ஆத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் அதனுடைய ஞானத்துக்கு தர்மபூத ஞானம்னு பேர். அது எல்லா இடத்துலையும் சேர்ந்து வியாபிச்சிருக்கா. எதே போல ஒரு அகல் விளக்கு எடுத்துன்னு வாங்க, இந்த இடத்துல நடுவுல ஏத்தி வைங்க, இது இந்த மண்டபம் முழுக்க ஒளி கொடுக்கும். விளக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு, ஆனா விளக்கோட ஒளி எல்லா இடத்துலையும் சுத்தி தெரியறதா. அதே போல ஆத்மா சின்னதா ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆத்மாவுடைய ஞானம்ங்கிற ஒளி உடல் முழுக்க பறந்திருக்கும். ஆக உடல் முழுக்க ஆத்மா பறந்திருக்கிறா போலே எம்பெருமானும் ஜகத்து முழுக்க வியாபிக்கிறான். உடல் மிச உயரன கரந்தெங்கும் பறந்துளன், எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். அந்தர் பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, இது சாஸ்திர வாக்கியம். அந்த பகிஷ்ட தத் சர்வம், அந்தர்வியாப்தின்னா ஒரு பொருளுக்கு உள்ளேயும் வியாபிச்சிருக்கானோ இல்லையோ. இப்ப இது புஷ்பம் மாலைன்னு வச்சுருக்கோம், இந்த ஒரு பூவுக்குள்ளேயும் எம்பெருமான் இருப்பான், இதுக்குதான் அந்தர்வியாப்தின்னு பேர். அதே இப்ப என் கை இந்த புஷ்பத்தை இப்படி பிடிச்சிட்டு இருக்கா, நான் தானே தாங்குறேன், எம்பெருமான் தான் புஷ்பத்தை தாங்குவன், அதுக்கு பகிர்வியாப்தின்னு பேர். ஒரு வஸ்துவை நான் பிடிச்சுக்கணும்னா அதுக்கு வெளியில நான் வியாபிக்கணும், வெளியில வியாபிக்கிறதுக்கு பகிர்வியாப்தின்னு பேர். அப்பதான் நான் தாங்குறேன் அந்த பொருளேன்னு அர்த்தம். இப்ப இந்த கண்ணாடி இருக்கு, இதை முழுக்க நான் இப்படி பிடிச்சுட்டேன்னா இது பகிர் வியாப்தி தானே, வெளியில முழுக்க தாங்கிட்டு தான் இருக்கேன், வெளியில முழுக்க வியாபிக்கும். ஆனா என்னால கண்ணாடிக்கு உள்ள போக முடியாது, அந்தர் வியாப்தி எனக்கு கிடையாது. நம்ம எல்லாராலும் பகிர் வியாப்தி ஓரளவுக்கு பண்ண முடியும், அந்தர் வியாப்தி பண்ணவே முடியாது. ஒரு வஸ்துவை தூக்குறோம், இப்ப இந்த புஷ்பத்துக்கு உள்ள போன்னு சொன்னா என்னால போக முடியாது. இந்த பூவை அழகா கைக்குள்ள மூடி இப்படி வேணா வச்சுக்க தெரியுமே தவிர இந்த பூவுக்குள்ள போறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஆனா பிரம்மத்துக்கு ரெண்டு சக்தி, வெளியிலயும் அதுதான் தாங்கும், இதுக்கு உள்ள போய் அதுதான் தாங்கும். இதத்தான் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எம்பெருமான் வியாபிக்கிறான். எதுக்கு இந்த ரெண்டு வேலை அவனுக்கு, ரெண்டு வேலையும் அவனுக்கு தேவை. ஏன்னா எம்பெருமான தாரகன்னு சொல்றமா, தாரகன்னா அவன் தான் தாங்கறான்னு அர்த்தம். இப்படி நான் தாங்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு தாரணம்னு பேர், அப்ப வெளியில வியாபிச்சே ஆகணும். ஆனா ரெண்டாவது என்ன தெரியுமா, ஒத்தொத்தனையும் எம்பெருமான் செலுத்தி ஆகணும். கண்ணன் எம்பெருமான் தானே கீதையில சாதிக்கிறான், மத்தஸ்சாகம் கிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச சர்வசாகம். அர்ஜுனா, நான் ஒத்தொத்தனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துக்கிறேன். அவன் மனசுல உட்கார்ந்து என்ன பண்ற தெரியுமா, அவனுடைய மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச, அவனுடைய ஸ்மிருதி, ஸ்மிருதி ஸ்மிருதினா ஞாபகப்படுத்துதல் அர்த்தம், ஞாபகம் வருது. ஸ்மிருதினா கீதை, ஸ்ருதியை ஞாபகப்படுத்தின்னு சொன்னது இல்லையோ, ஸ்மரணம் ஸ்மரணே, அதே போல ஸ்மிருதின்னு சொல்றமே, அதெல்லாம் ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அயோத்தியா மண்டபம் உபன்யாச கோட்டியில, இங்கேருந்து எங்கேயோ யாத்திரை போனேன், பத்ரி யாத்திரை. பத்ரி யாத்திரையில பெருமாளை சேவிக்கணுச்சே, பக்கத்துல வந்து என் தோளை தட்டினாரோ, திரும்பி பார்த்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா மண்டபத்தில் பார்த்தேன், அவர் தானே நீர், ஸ்மிருதி, உடனே ஒரு ஞாபகம் வருது இல்லையோ. அந்த ஞாபகம் அர்ஜுனா என்னால தான் விட்டான். என்ன பல பேரை முந்தா நாள் பார்த்திருப்போம், வாசல்ல போய் உடனே பார்ப்போம், பார்த்தாப்புல இருக்கே யாருன்னு தெரியலையே அப்படின்னு, அப்ப அவன் செலுத்தலேன்னு அர்த்தம். மத்த ஸ்மிருதி ஞானம், ஞாபகம் வர்றதுக்கு நான் தான் அர்ஜுனா காரணம், அவன் மறந்து போறதுக்கு நான் தான் காரணம், புதுசா ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறமே அதுக்கு நான் தான் காரணம். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்ச. ஆக இது எத்தனை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து செலுத்துறானா, இந்த மாதிரி செலுத்தணும்னா ஒரு வஸ்துவுக்கு உள்ள இருந்தா தான் அதை செலுத்த முடியும், வெளியில இருந்து செலுத்தவே முடியாது. இப்ப நாம யாரையும் செலுத்துறது இல்லை, நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைய செலுத்துறதா, அதுவும் கேட்காது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஏதோ 10 வயசு வரைக்கும் கேட்குமே தவிர அதுக்கு மேல அது கேட்க போறதா. அதனால நம்ம யாரையும் செலுத்துறதும் கிடையாது, நியமிக்கிறதும் கிடையாது. அதனாலதான் நம்ம யாருக்கு உள்ளேயும் இருக்கிறது இல்லை. நம்மால இதை தாங்க முடியும், வெளியில வியாபிப்போம், ஆனா உள்ள போறதுக்கு முடியாது. ஏன்னா செலுத்துற வேலையே நமக்கு கிடையாது இல்லையோ, அவன் தானே செலுத்துபவனா இருக்கான். ஆக ஒரு பொருளை என் இஷ்டப்படி நான் நடத்தணும்னா அந்த பொருளுக்கு உள்ள இருந்தாகணும், அந்த பொருளை நான் தாங்கணும்னா அந்த பொருளுக்கு வெளியில இருந்தாகணும். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியறது இல்லையா. ஒரு பொருளை நான் தான் நடத்தணும்னா பொருளுக்கு உள்ளதான் இருந்தாகணும், அந்த பொருளை நான் தாங்கணும்னா பொருளுக்கு வெளியில இருந்தாகணும். இந்த ரெண்டு வியாப்தியும் விஷ்ணுவுக்கு உண்டுங்கிறத தான் விஷ்ணுங்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயணன் அங்க சப்தம், இங்க விஷ்ணுங்கிறது. ஆழ்வார் பாசுரத்திலே கரந்தசில் இடந்தரும் இடந்துகள் பொருள் தரும். எம்பெருமான் எல்லா இடத்திலையும் பறந்திருக்கான்னா, சாதாரணமா இந்த ஆகாசமும் பறந்திருக்கும், எம்பெருமானும் பறந்திருக்கான். நாம சொல்லுவோம் இந்த பூமாலை முழுக்க இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம்.
இந்த ஒரு பூவும் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். பூல இல்ல, பூவுல ஒரு எதழ் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். எதழுக்குள்ள ஒரு சின்ன வாலாகிற இடம் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். ஏதோ மொத்தமா இந்த பூவை மட்டும் இருக்கான்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஒரு இடமிடமாக கறந்த சில இடம் தரும்னா இந்த கண்ணு ரெப்பை நாம மூடி திறக்கணும் இல்லையோ, இதுக்குள்ள கண்ணுக்கே தெரியாத நிறைய பூச்சிகள்லாம் பிராணனை விட்டுட்டே இருக்குமா, அந்த பூச்சிகளுக்குள்ளேயும் வர்த்திக்கிறான். கறந்த சில இடந்தரும் இடந்துகள் பொருள் தரும். இதே போல நிறைய நீர் தரும் பரந்துளம். கடலில் ஓன் ஆர்ப்பரிக்கிறது. இந்த கடலை பார்க்கறதுக்காக சனிக்கிழமை சாயங்காலம், அது என்னமோ தெரியல, வெள்ளி சனி ஞாயிறுனா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக போடும். இந்த கடற்கரை பக்கம் ஓன்னு ஒரே சத்தம் போண்டு எல்லாரும் கூட்டமா வந்துடுறாளா, போய் நின்ன கடல்லேருந்து அலாலையா வந்தது. எம்பெருமான் நிறைந்திருக்கிறான். கடல்ல முழுக்க அவர் இருப்பார்னு நினைச்ச வேண்டாம். ஆழ்வார் பாசுரத்தை சாதித்தார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் மாமழ ஆடகடல் நீருள்ளான். எந்த இடத்துல நீர் பார்க்கடல் இருந்தாலும் கடல் இருந்தாலும் அங்க பகவான் சயனிச்சுருப்பான். சரி, உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு பரபோல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நீர் தோறும் பரந்துளன் திவலை திவலையாக இந்த கடல்ல இருந்து அலை மேல மேல ஓடி வர சொல்லியோ, அந்த அலையில இருக்கிற ஒரு ஜல திவலை பிந்து இருக்கே, அந்த திவல திவலையாக தான் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்ப பிரம்மத்தை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், நீங்க இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஆதாரமா தாங்கிறவன் எம்பெருமான் தான். நமக்கு உள்ள இருந்து கொண்டு செலுத்துபவனும் எம்பெருமான் தான். ஆக ரெண்டையும் பண்றான்ங்கிறத தான் விஷ்ணுன்னு சாதித்தார். வியாபகத்துவம் சொல்லி எடுத்து அதற்கு அடுத்தது வஷட்காரா. விஸ்வம் விட்டு வஷட்காரா. நிறைய குணம் உண்டு விஸ்வம்னு பார்த்தோம். வியாப்தன் எம்பெருமான் வியாபகன், எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறான் விட்டுகுன்னு பார்த்தோம். உடனே ஒருத்தர் சொன்னார், ஆகாசம் போல் இருக்குன்னார். என்ன ஆகாசம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் இல்லையோ, இதுக்குள்ள இருக்கு. நான் இப்ப சொன்னபடி எல்லாம் இருக்கும், என்ன உள்ளே இருக்கும். என்னுடைய ஆத்மாவுக்குள்ள இந்த ஹிருதயத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கும் இல்லையோ, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு ஆகாசம். ஒருவேளை அதை போலத்தான் பரமாத்மாவுமோன்னு கேட்டோம். மாத்தினுட்டார் பீஷ்மாச்சாரி யுதிஷ்டிரா, தப்பித்தவரி அந்த மாதிரி நினைச்சுடாதே. இது என்ன ஒண்ணுமில்லாத ஆகாசம், பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒண்ணு, பிரம்மம் அப்படிப்பட்டதா, வேறுபாடு சொல்லும்னு கேட்டான் யுதிஷ்டிரன். வேறுபடுத்தி சொல்லிட்டார் பீஷ்மாச்சாரியர். வஷட்காரா, இந்த ஆகாசம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கும். ஆனா அது சொன்ன சொல்படி ஒத்தனான்னு கேட்கவே மாட்டான். ஆகாசம் என்ன பார்த்து ஏதானு செய்யன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நான் செய்யவே மாட்டேன். என்ன இன்னார கல்யாணம் பண்ணிக்கோ, இன்ன படிப்பு படி, இன்ன மாதிரி நட, இன்ன மாதிரி சம்பாதி, இன்ன கோவிலுக்கு கொடு, ஒண்ணு இந்த ஆகாசம் சொல்லவும் சொல்லாது. சொன்னா நான் கேட்கவும் போறதில்லை. அப்ப எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கே தவிர செலுத்துகிற சாமர்த்தியம் ஆகாசத்துக்கு கிடையாது. அப்ப வஷட்காரா சர்வ நியந்தா, நியந்திருத்துவம், எல்லாத்தையும் ஆட்சி புரிகிற தன்மை, தன்னுடைய நாவ சேர்ந்தால் நாடே அசைகிற தன்மை, நினைச்ச மாத்திரத்தை அத்தனையும் மாத்தி விடுறானு எம்பெருமான். அதனாலதான் வஷட்காரகான்னு சாதித்தார். நியந்திருத்துவம் ஆழ்வார் பாசுரத்திலே, ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய். ஆழ்வார் பாசுரம். உலகத்திலே என்னென்ன எப்படி நடக்கணும்னு நினைச்சுட்டே சயனிச்சுட்டு இருக்கானோ எம்பெருமான். அதைத்தான் ஆமாறு அறியும் பிராமே. கையில சக்கரை வச்சிருக்கான். காலசக்கரத்தாய் தமியேனு கருளாயே. காலசக்கரத்தாய், காலம்ங்கிறது சக்கர ரூபத்துல சுத்திண்டே இருக்கேன் பெருமானுக்கு. அதை வச்சுட்டே தான் ஜெகன் நிர்வாகம் பண்ணுகிறானாம். இத வஷட்காரகான்னார். அவன் சொன்ன சொல்படி, நினைத்த சங்கல்பத்தின்படி உலகமே ஆடுற சொல்லியோ. ரெண்டு பேரை பத்தி சொல்றேன். ஆகாசம் நன்னா வியாபிச்சிருக்கும், ஆனா அது சொன்னபடி யாருமே கேட்க மாட்டான். இப்ப இந்த தேசத்தினுடைய ராஜா இருக்கார், அவர் சொன்னபடி எல்லாரும் கேட்பா. ஆனா அவரால் எங்கேயானு வியாபிக்க முடியுமா? அவருடைய சிம்மாசனத்திலே பாதி தான் அவரால் உட்கார முடியும். இதுதான் அவர் நிலைமை. என் சிம்மாசனத்தையே வியாபிக்க என்னால முடியல, நான் எங்க ஊர்க்காரர்களை வியாபிக்க? ஆனா நான் சொல்றபடி உலகம் முழுக்க கேட்கும். ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும், சொன்னபடி ஒத்துருமே கேட்க மாட்டான். அப்ப வியாப்தி இருந்தா நியந்திரத்துவம் இருக்காது, நியந்திரத்துவம் இருந்தா வியாப்தி இருக்காது. இப்ப பீஷ்மர் ரெண்டு சப்தம் சொல்றார், விஷ்ணுஹு வஷட்காரஹ. விஷ்ணுங்கிறதுனால வியாப்தி சொல்லிட்டார், வஷட்காரஹாங்கிறதுனால நியந்தான்னு சொல்லிட்டார். ஆகாசத்தை போல வியாப்தி, ராஜாவை போல நியந்திரத்துவம். இந்த ரெண்டும் பிரம்மத்தினிடத்தில் இருக்கும் இல்லையோ, அதனால்தான் சேர்த்து விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹான்னு சாதித்தார். இந்த மூணு திருநாமங்களாலும் குணசாலி எம்பெருமான், எல்லா இடத்திலையும் வியாபித்திருப்பவன் எம்பெருமான். அவன் தான் நியமிக்கிறான், செலுத்துகிறான், தன் ஆணைக்குட்பட்டபடி நடத்துகிறான். அங்கதான் சங்கராச்சாரியர் அழகார்த்தம் காட்டினார். ஈசனசீலோ நாராயணா. இந்த செலுத்துகிறான்னு சொல்றது யார தெரியுமா? ஈஸ்வர சப்தத்துக்கே அர்த்தம் நாராயணன்னு காட்டினார். தானும் சங்கராச்சாரியருடைய அழகான பாஷ்யம். விஸ்வம் விட்டுஹு வஷட்காரஹா முதல் பார்த்துட்டோம், மணியை எடுத்து இனி முடிவு பார்க்கணும் இல்லையோ. முதலும் முடிவும்னு சேர்த்து சொல்லியிருக்கேன். விஸ்வம் விட்டு வழக்காராக பார்த்துட்டோம், விடலை, நடுவுலையும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்தந்த திருநாமம் எந்தெந்த அவதாரத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப கடைசியா பார்க்க வேண்டியது சர்வ பிரஹரணாயுதா. எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சங்கம், சக்கரம், கதை,
வாழ், அதே போல தண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கானோ இல்லையோ. ஷார்ங்கத்தை பிடிக்கிறான், சக்கராயுதம், சங்காயுதம், ஷார்ங்கம், வாழ், கதை, இந்த 5ஐயும் சேர்த்து பிடிச்சிருக்கானோ இல்லையோ. அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாலே சாதித்தார். ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே, இவ்வுலகத்திலே 5 சேர்த்துத்தான் ராமானுஜ முனியா பிறந்தனவா. 5 ஆயுதங்களை சேர்த்து பஞ்சாயுத ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லையோ. ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே விஷ்ணோர் முகோத்தானில பூரிதஸ்ய யஸ்ய த்வனிர்தானவ தர்பஹந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்யே இமம் ஹரேகே பஞ்சமஹாயுதானாம் ஸ்தவம் படே தியோனிதினம் பிரபாதே சமஸ்த துக்கானி பயானி சத்யா பாபானி நஷ்சந்தி சுகானி சந்தி வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு. இதம் படன், இதை படிக்கிறவனுக்கு இத்தனை ஏற்படும் சாதித்தாரே பஞ்சாயுத ஸ்தோத்திரம். இந்த பஞ்சாயுதம் இல்ல, 1000 ஆயுதங்களை தரிச்சிருக்கான். சர்வ பிரஹரண ஆயுதா, பிரஹரணம் அடித்து எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தரிச்சிருக்கான். எதுக்குன்னு கேட்டோம். இல்லைன்னா கடைசி திருநாம கொஞ்சம் நன்னா ஏதாவது இனிமையா சொல்லி முடிக்கப்படாதோ. இவர் எதுக்கு பயந்துட்டே இந்த மாதிரி எங்களையும் பயமுறுத்தி அவரும் பயந்துட்டு பார்த்தாலே பயங்கரமா சொல்லணுமான்னார். இல்லையே, சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய பாபங்களத்தனையும் போக்க, என் பயத்தனையும் போக்க. இவன் பயம் போறதுக்கு ஒரே வழி விரோதிக போக்க. விரோதி போக்குறதுக்கு ஆயுதம் தானே முக்கியம். பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. அழகான ஸ்லோகம். பெருமான் ரங்கநாதனை சேவிக்கு போனா கையில ஆழியும் சங்கர் எப்பவுமே பிடிச்சிருக்கானோ இல்லையோ. கூறார் ஆழி ஒன்றெங்கேந்தி ஒரு நாள் காணவாராய் மண்ணும் வெண்ணும் மகிழவே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய் சங்க சக்கரத்தை தரிச்சின் வந்து உன் சங்கதவான் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான் கருமா கண்கள் சிவந்து கரியவாய் பரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இறகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் அந்த பெருமான் ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். சங்க சக்கராயுத ஆயுதங்கள் அத்தனை சொன்ன சீவேட்டவ சம்பிரதாயத்திலே சக்கரத்தையும் சங்கத்தையும் கைகளிலே சமாசேனம் பண்ணிக்கொள்கிற வழக்கம் ஆச்சாரிய இடத்துல வச்சிருக்காரோ இல்லையோ. வலக்கையில் ஆழி, இடக்கையில் சங்கமாக ஆச்சாரியன் கையில நீளமா ரொம்ப அழகா சங்க சக்கரம் வச்சிருப்பார். அதை நெருப்பிலே காய்ச்சி இந்த கையில சக்கரத்தாழ்வார், இந்த கையில சங்கத்தாழ்வார்னு சாத்துவர். அதனால ராமானுஜ சம்பந்தம் பெற்று மோட்சலோகத்தை பெறுவதாக பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவார். அதுல முதல் சம்ஸ்காரமே தாபா. அழ்வார் பாசுரத்திலே என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே சாதித்தாரோ இல்லையோ. அந்த சமாசேனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பகவத் சம்பந்தமே கிடைக்கும். எதுக்கு எனக்கு சங்கத்தையும் சக்கரத்தையும் சமாசேனம் பண்ணிக்கிறாளாம்? எம்பெருமான் கண்ணன் துவாரகையிலேருந்து வெளியில போறான், பரமோதத்திலேருந்து வெளியில போறான், திருப்பார்கடையிலேருந்து வெளியில போறான். போறச்சே வாசல்ல ஜெய விஜயாள்னு 2 பேர் இருப்பா. எம்பெருமானுக்கு துவாரபாலக்காள் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு ஜெய விஜயாள்னு பேர். அவள் இடத்துல சொல்லிட்டு போவனா நாமுத்ரிதாக பிரவேட்டவியாக யாவத் ஆமகமனம் மன, நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் முத்திரை போட்டுக்காதவாளை உள்ள விடாதே அப்படின்னு சொல்லிட்டு போடுவனா. யாவது ஆகமனம் மம, நான் திரும்பி வர்ற வரைக்கும் அமுத்ரிதாக ந பிரவேட்டவியாக, முத்திரை இல்லாதவர்களை உள்ள விடாதே என்று சொல்லிட்டு போவனா. முத்திரை போட்டுண்டா என்ன பண்றதுன்னா உள்ள கூட்டி உபச்சாரம் பண்ணி உட்காந்து வச்சுருட்டான் கண்ணன். அதனால அந்த முத்திரை அவ்வளவு முக்கியமாப்பட்டது. சங்க சக்கர லாஞ்சனங்கள். இந்த சங்க சக்கரத்தை எப்பவும் கையில பிடிச்சிட்டு இருக்கான் பெருமான். என்னத்துக்கு? பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவர். பெருமான் சொல்லுவான், இதை கீழே இறக்கி வச்சுடலாமோ இல்லையோ. நம்ம என்ன ஒண்ணு வேண்டாம், இது பூ, இதை விட லேசா ஒண்ணு இருக்கு போறதில்லை, இதை தூக்கிட்டு இப்படியே நில்லு அப்படின்னு என்ன சொல்லியிருந்தா 10 நிமிஷம் நிற்பேன். வேற வேலை இல்லை சுவாமி, கீழே வச்சிருவேன் நானும். இப்ப இந்த எம்பெருமான் சங்க சக்கரத்தை பிடிச்சுன்னு எத்தனை நாளி நின்றுட்டு இருக்கார். ஒரு 10 நாள் கீழே வைக்கப்படாதோ அவர் எத்தனை கருகி வலிக்காதான் ஆழ்வாரை கழுட்டார். ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பாரார் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. இந்த வாழையும் வில்லையும் நீயே தூக்கிட்டு இருக்கியே, கீழே வைக்கப்படாதா கொஞ்ச நாடினார். பெருமான் ஆழ்வார பதில் கேட்டான். கஜேந்திராழ்வான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய் கூவினானோ இல்லையோ, உடனே தூக்கிண்டு சக்கராயுதத்தை தூக்கின்னு போய் ரட்சித்தேனா. நான் மட்டும் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடு, ஆயுத சாலையில வச்சிருக்கேன் சக்கரத்தை, ரொம்ப நாளாச்சு எடுத்து துருப்பிடிச்சு போயிருக்கோம், நீ கூப்பிடுவேன்னு 6 கண்டாப்போ நான் இனிமே தான் போய் அதுக்கு நெய் பூசி எண்ணெய் பூசி எடுத்துன்னு வரணும், அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் பேசாம இரு அப்படின்னு எந்த சரணாகதனை பார்த்தானாலும் பகவானால சொல்ல முடியுமா? எப்பவும் தயார், எப்பவும் சித்தம், விளம்பம் அசகன்னிவ. அடியான ரட்சிக்கிறதுலே காலம் தாழ்த்துதல பொறுக்கிறதே கிடையாது எம்பெருமான். உடனே ஓட்டமா வந்து ரட்சிக்கிறான் இல்லையோ.
அந்த நம்பித்தானே நாமும் இருக்கோம், நம்ம விரோதிகள் போகும்னு. அதனால நம்ம நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியமான திருநாமம் சர்வ பிரஹரணாயுதா. அத்தனை ஆயுதங்களையும் தரிச்சிருக்கிறபடியாலே கண்டிப்பா என் விரோதிகளை போக்கிடுவன், கவலை வேண்டாம் என்கிற தைரியம் நமக்கு ஏற்படுறது இல்லையோ. விஸ்வம் விட்டு வழக்காரா முதல்ல சொன்னார், சர்வ பிரஹரணாயுதா கடைசியில சொல்லி முடிச்சுட்டார். அதற்கப்புறம் இருக்கிற ஸ்லோகம் மகாபாரதத்தில் இல்லை, இத்தோட அவர் சொல்லி முடிச்சுட்டார். ஆனா நாம சொல்றோம் இல்லையோ, வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விட்டுஹு வாசுதேவா அபிரக்ஷது. வாசுதேவன் ரட்சிக்கட்டும், ஸ்ரீமன் நாராயணன் ரட்சிக்கட்டும். அவனுக்கு இன்றியமையாத லட்சணங்களோட சேர்த்து சொல்றோம். வனமாலி வைஜெயந்தி வனமாலைன்னு ஒண்ணு சாத்தின்னு இருப்பான். எம்பெருமானுக்கு புஷ்பங்கிறது இன்றியமையாதது. புஷ்பங்கிறதை ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் ஒத்துக்க முடியுமே தவிர கண்ட பேர்லாம் புஷ்பத்தை சாத்தின்னு சேவை சாதிக்க போறாளா? அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணனே வனமாலி கதி கதையை பிடித்து கொண்டு ஷார்ங்கி கையிலே ஷார்ங்கம் பொறுவர முன்னாசருத்த சிலையன்னோ கைத்தலத்த தென்கண்ணாளால் இன்னும் கையில பிடிச்ச பெரிய ஷார்ங்கம் அத்தோட சேவை சாதிக்கிறான் பெருமான். ஷார்ங்கவில் நானொலி அதைத்தான் இங்க சாதித்தார். வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விட்டுகு வாசுதேவா அபிரக்ஷது. நம்ம ரட்சிக்கட்டும். ரொம்ப நாள வழக்க வச்சுருக்கா சேர்த்து சொல்றதுன்னு. ஆனா மகாபாரதத்தை சேர்ந்த ஸ்லோகம் இல்லை இது. அதுக்கு மேல பார்த்தோம்னா இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா நாம்னாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். இப்போ 1000 சொன்னேன் உனக்கு யுதிஷ்டிரா. யாரை பத்தி சொன்னேன் தெரியுமா? கேசவஸ்ய மகாத்மனா. கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும்னு முதல் நாள் இந்த கோட்டியில நாம் ஆரம்பிச்சிருக்கோம். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும். அனந்தபுரத்து திருவனந்தபுரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா கேசவநாமத்துல தான் உபன்யாசத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கேசவநாமத்திலேயே முடிச்சிருவோம். இப்போ இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா. ஏன் விடாம இந்த கேசவனை பத்தி சொல்ற? கேசவா கிளேச நாசனா, நம்முடைய கிளேசங்கள் துக்கங்கள் அத்தனை தொலைக்கிறவன் கேசவன் தானே. அவனை பத்தி தான் 1000 திருநாமங்களும் சொன்னேன். கேசவஸ்ய மகாத்மனா நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். 1000 திருநாமங்களால விடாம யுதிஷ்டிரார் உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம் எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரே ஹசமானவஹ சஹ அமுத்ரே ஈகச்ச மானவா. நான் சொன்னத்துல யாருக்கு வாசிக்கணும்னு ஆசை இருக்கோ, சொல்லணுங்கிற ஆசை இருக்கோ, விடாம சொல்றானோ அவனுக்குன்னா அசுபம் பிராப்னுயாத். அசுபம் ஏற்படவே ஏற்படாது. அவனுக்கு எந்த அமங்கலங்களும் உண்டாகாது. எங்கே? இந்த லோகத்திலே அமங்கலம் இல்லை, அந்த லோகத்திலே அமங்கலம் இல்லை, போற வழியிலையும் அமங்கலம் இல்லை, இங்கேயும் அமங்கலம் இல்லை. நன்னா வாழலாம். இந்த ஊர்ல வாழற வரைக்கும் நன்னா வாழலாம். அமரரோடு உயர்வில் சென்று அறுவர்தம் பிறவி அம்சிரையே என்னார் ஆழ்வார். கடைசியா பிறவி அறுத்துட்டோம்னா அங்க போய் ஆனந்தமாக இருக்கலாம். இங்கேயும் ஆனந்தத்துக்கு குறவில்லை, அங்கேயும் ஆனந்தத்துக்கு குறவில்லை. நான் சுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோகமுத்திரே ஹஜமானவா சோமுத்திரே ஹஜமானவா. எந்த இடத்திலையும் குறையில்லைன்னு சொல்லி பீஷ்மாச்சாரியர் முடித்தார். அதற்கு மேலே சரி என்ன பலன் கிடைக்கும்? இந்த விட்டு சாஸ்திரநாம அத்தியாயத்தை 6 சொன்னாலும் என்னென்ன பலன் கிடைக்கும்னு ஒரு 20 பலன் சொல்லியிருக்கார். 4 நிமிஷம் சொன்னா கூட 20 பலன், 1/2 நிமிஷம் சொன்னா கூட 10 நிமிஷம் ஆகப்போ 1 நிமிஷம் சபையார் பேசணும்னு சொல்லியிருக்கா. முடிச்ச பிற்பாடு பலஸ்ருதி மட்டும் ஆரம்பிக்கச்சே பார்த்துருக்கோம். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத்துங்கிறது. அதில் ஒரு 20 பலன்கள் நமக்காக சொல்லியிருக்கார். அதை மட்டும் சொல்லி கண்ணனுடைய வாக்கியத்தோட உபன்யாசத்தை நிறைவுறுத்துகிறேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைஷ்யோ தனசமிருத்த சியாத் சூத்ரஹா சுகமவாப்னுயாத். இதிலிருந்து ஒரு 5 ஸ்லோகங்களாலே ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பலமாக 20 பலன்களை மேலே அழகான சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு பயனாக சொல்லுவார்கள். அதில் முதல்ல 4 வர்ணங்களை எடுத்துக்கொண்டு யாராருக்கு எது கிடைக்கும்னு சொல்லப்படுறது. வேதாந்தகோ பிராமண சியாத், பிராமணனா பிறந்தவனுக்கு வேதாந்த ஞானம் ஏற்படும். க்ஷத்ரியோ விஜயி பவேத், க்ஷத்ரியனா பிறந்தவனுக்கு வெற்றி கிட்டும். வைஷ்யா தனசமிருத்த சியாத், வைஷ்யனா பிறந்தவனுக்கு நிறைய செல்வம் பிறக்கும். சூத்ர சுகமவாப்னுயாத், சூத்ரனுக்கு சுகம் கிடைக்கும். 4 வர்ணத்தவர்களும் விட்டு சாஸ்திரநாம அத்தியாயத்தாலே பயன் பெறலாம்னு சாதித்தார். அதை பார்க்கச்சேவே 4 பேரும் சொல்லலாம்ங்கிறது ஓரளவுக்கு தெரியறது. இப்போ எப்ப 4 பேருக்கு மேல பலன் சொல்லியிருக்காரோ அப்ப கீழே இருக்கிறத சொல்லலாங்கிறது சேர்த்து தானே கிடைக்கும். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத். வேதாந்த ஞானம் தான் பிராமணனுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது.
அடுத்தது நாம கேட்போம், என் க்ஷத்திரியனுக்கு விஜயமோ அதே போல பிராமணனுக்கு சொத்தோ, பிராமணனுக்கு வேதாந்த ஞானம் விட்டார். அப்ப பிராமணனுக்கு வெற்றி வேண்டாமா, பிராமணனுக்கு செல்வம் வேண்டாமா, பிராமணனுக்கு சுகம் வேண்டாமான்னா மூணுமே வேண்டும், அதாரி இல்லைன்னு சொல்லல. ஆனா வேதாந்த ஞானம் கிடைச்சுடுத்துன்னா மத்த மூணும் கிடைக்கும்ங்கிறது முக்கியம். அதை விட்டுட்டு பிராமணன் எனக்கு வியாபாரம் சொத்துன்னு பார்க்க போனால் அடிப்படையை விட்டுட்டு மேல கட்டடம் கட்டி பிரயோஜனம் கிடையாது. மேல நன்னா கட்டலாம், அடித்தடம் நன்னா திருடமா போட்டுக்கணும். அதுக்கு மேல நீ எத்தனை ஜன்னல் வேணா வச்சுக்கலாம், என்ன கதவு வேணா வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனா அடிப்படையை ஆட்டம்னா அப்ப 4 பேருக்கு எது அடித்தளம்னு சொல்லிட்டார். பிராமணனுக்கு வேதாந்த ஞானமும், க்ஷத்திரியனுக்கு வெற்றியும், வைசியனுக்கு தனமும், சூத்ரனுக்கு சுகமும் அடித்தளம். அதுக்கு மேல அவாவா என்னென்ன கட்டிக்கணுமோ அதை வாங்கிக்கலாமே தவிர அடிப்படை ஞானம் முக்கியங்கிறதுக்காக பிராமணனுக்கு வேதாந்த ஞானம், க்ஷத்திரியனுக்கு வெற்றி. ஏன்னா வெற்றி இருந்தா தான் ராஜ்யம் தங்கும். சத்திரியனுக்கு வெற்றியே குறைஞ்சு படுத்துனா ராஜ்யம் இருக்காது. அவாவா துண்டாட ஆரம்பிச்சு விடுவாளே ராஜ்யத்தை. தன் ராஜ்யத்தை தான் இழுத்து பிடிக்கணும். பிராமணனுக்கு ஆசை குறையணும், க்ஷத்திரியனுக்கு ஆசை வளரணும். ரெண்டும் மாறி இருந்து கொடுத்தோம்னா ரொம்ப தப்பாப்படும். க்ஷத்திரியனுக்கு ஆசையே இல்லாமல் போரும் இருக்கிற ராஜ்யத்தை வச்சு என்ன பண்ணுவோன்ற எண்ணம் அவனுக்கு வந்ததுன்னா ஆமாவா இது நம்ம தேசமே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெற்க யார் இருக்கா, கிழக்க யார் இருக்கா, மேற்க யார் இருக்கா, அது ஒரு மாநிலம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து இருப்போம். எங்கேயானும் கொஞ்சம் விட்டு கூட இடத்த கொடுத்தா மாட்டமே காணும் நாடு. அதுக்கப்புறம் அதனால க்ஷத்திரியனுக்கு வெற்றியில எப்பவும் ஆசை இருக்கணும். வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைசியோ தனசமிருத்த சியாத். வியாபாரம் பண்றவனுக்கு வைசியன் அல்லவா, அதனால அவனுக்கு தனசமிருத்தி ஏற்படும். சூத்ர சுகமவாப்னுயாத். 4 வரணத்தையும் பிரிச்சு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் 4 புருஷார்த்தங்கள்னு சொல்றோம் இல்லையோ, தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுமே, அந்த நாள சொல்றார். தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி சார்த்தமாப்புனியாத், காமானவாப்புனியாத் காமி, பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜா. 4 பேருக்கும் கிட்டதை சொல்றார். தர்மம் வேணும் நினைக்கிறவனுக்கு தர்மம் கிடைக்கும், அர்த்தம் வேணும், அர்த்தம்னா பொருட்செல்வம் இல்லையோ, அர்த்தம் வேணும் நினைக்கிறவனுக்கு அர்த்தம் கிடைக்கும். காமம், காமம் வேணும் உலக இன்பத்தை ஆசைப்படணும் நினைக்கிறவனுக்கு காமம் கிடைக்கும். 4வது மோட்சம் அங்க சொல்லல. அவர் தர்மத்தை சொன்னாரா, அடுத்தது அர்த்தத்தை சொன்னாரா, காமத்தை சொல்லிட்டார். இப்ப தர்மார்த்தி சாத்தம், தர்மார்த்தி சாப்னியார் தர்மம், அர்த்தார்த்தி சாப்ரமார்த்னியார்த்து, காமானவாப்னியாத் காமி, கடைசியா சொல்லிட்டார் பிரஜார்த்தி சாப்னியாத் பிரஜா. பிரஜைய வேண்டினவனுக்கு பிரஜை கிடைக்கும். சுவாமி மோட்சத்தை தானே அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4வது சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பிரஜையை சொல்றாருன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வீட்டு இன்பத்தை பத்தி சொல்லிட்டார். போனா போறதுன்னு நமக்காக இப்ப இவ்வுலக இன்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அப்ப அர்த்தம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மோட்சங்கிறத சொல்லாமலே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கிடையே அமுத்திர ஈகச்சமானவா, அங்க இங்கே அங்கேன்னு 2 இடத்தையும் கீழே சொல்லிட்டாரோ இல்லையோ, ஆனால் இங்கே சொன்னது இப்ப பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜா. என்ன பிரஜைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் பெறணும். பெத்த குழந்தைய நல்ல குடிமகனாக வளர்க்க வேண்டும். நல்ல குணமுள்ள மக்களாக குழந்தைய வளர்க்கணும் இல்லையோ, அதுக்கு கண்டிப்பா குழந்தை வேணுமே. குழந்தைங்கிறது சொத்தை வாங்கிக்கிறதுக்காக குழந்தை வேண்டாம். இவன் ஞான பக்தி வைராக்கியம்னு சொத்து சேர்த்திருக்கானே, அதை கொடுக்கறதுக்கான குழந்தை வேணும் இல்லையோ. கையில இருக்கிற பணத்தை கொடுக்கறது குழந்தை இல்லாட்டாலும் இவன் சம்பாதித்த ஞானத்தை கொடுக்கறது. சம்பாதிக்கிறது இல்லை, பிள்ளைய பத்தி கவலையும் படுறது இல்லைன்னு வச்சுப்போம். சம்பாதிச்சான்னா அதுக்கப்புறம் பிள்ளை இருக்கான்னு கவலைப்படணும். இவன் ஞான பக்தியை சம்பாதிச்சிருந்தான்னா பிள்ளைய பரணம் கொடுத்தாகணும். பிரஜார்த்தி சாப்புனியாத் பிரஜாக. 2 ஸ்லோகம் 8 பலன் சொல்லிட்டார். இப்ப வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயி பவேத் வைசியோ தனசமிருத்தஸ்யாத் சூத்ர சுகமவாப்னுயாத் தர்மார்த்தி சாப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சாப்னமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜா. 2 ஸ்லோகம் 2 முடிச்சுட்டார். அதுக்கு நடுவில் அடுத்த வர்ற ஸ்லோகத்தை பலனை பத்தி சொல்லல. அந்த இடத்துல அங்க சொல்றார், பக்திமான்ய சதோத்தாய சுச்சிஸ்தகு கதமானசா தத்கதமானசா. பகவானிடத்திலேயே மனசை வைப்பவனாக எவனொருத்தன் பக்தியோட பாராயணம் பண்றானோ, சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய, வாசுதேவனுக்காக நாம சஹஸ்ரத்தை பாராயணம் பண்ணினால். இது இப்ப நடு ஸ்லோகம். முன்னாடி 2 ஸ்லோகத்திலே 8 பலனை சொல்லிட்டார். இப்ப பின்னாடி 3 ஸ்லோகத்தாலே 12 பலன்களை சொல்ல போறார். நடுவுல பலனா சொல்லிட்டு போயிருந்தா இவன் பண்ண வேண்டிய மறந்து போடுவன்னு பீஷ்மருக்கு பயம் பாவம். அதனால நடுவுல என்ன பண்ணணும்னு விடாது சொல்லிக்கிறார். இப்ப ஏன்னா பலனா சொல்லிட்டு போனோம்னா நமக்கு அதுலயே ஆசைப்படும். ஓ பக்திமான்ய சதோத்தாய சுச்சி தத்கதமானசா. பக்தியோட எழுந்திருந்து நித்தியம் காலையில எழுந்திருந்து பக்திமான் யஹா சதா உத்தாய, நித்தியம் காலையில் விடாம எழுந்திருக்க வேண்டிய பஞ்ச உஷத்காலம் பிராம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த முகூர்த்தத்துல எழுந்திருந்து எவன் சஹஸ்ரநாமத்தை சொல்லுகிறானோ அப்படிங்கிறவனுக்கு இப்ப மேல பலன் சொல்ல போறார். ஆக காலையில எழுந்திருந்து சொல்லுவது விசேஷம். ஆனா அது என்னமோ சஹஸ்ரநாமம்னா சாயங்காலம்னு அநேகமா பல பேர் வழக்கத்துல நாம வச்சுனுட்டோம்.
இப்ப ஸ்லோகத்திலே காலையில மட்டும் இல்ல சதா உத்தாயன்னு தான் இருக்கே தவிர காலையில உத்தாயன்னு அவரு சொல்லல. வியாக்கியானம் பண்றவர் காலையிலேன்னு எழுதி வச்சார். அதனால எப்பவும் சொல்லலாம்ங்கிற மாதிரி தான் ஸ்லோகத்திலே இருக்கு. இப்போ பக்திமான்யா சதோத்தாய சுச்சித் தத்கதமானசா, பகவானிடத்திலேயே மனசை லயிக்க வைத்து சாஸ்திரம் வாசுதேவஸ்ய நாம் பிரகீர்த்தையேது, வாசுதேவனுடைய 1000 திருநாமங்களையும் சொன்னோம் என்னால் மேல கிடைக்கிறது அழகா சாதிக்கிறார். அவனுக்கு என்னென்ன ஏற்படும்? சுஜிஸ்தத் கதமானசா சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்நாமேதத் பிரகீர்த்தையேத் யசஃப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயஃப் பிராப்தும் சுகானிச்ச யசஃப் பிராப்னோதி விபுலம். யசஸ், யசஸ்னா புகழ், பெருமை. இந்த பெருமை விடாம கிடைக்கும் அவனுக்கு. புகழ் கிடைக்கணும்னா நமக்கு தோணும் புகழ் கூடாதுன்னா சம்பிரதாயத்துல ரொம்ப நாளா சொல்லுவா புகழ் கிடைக்கணும்னு சொல்லலாமான்னு. என்னால ஏற்பட்ட புகழ் இல்லே, சஹஸ்ரநாமத்தால கிடைத்த புகழ். அது ஊர் முழுக்க போறதுல தப்பே கிடையாது இல்ல. இப்ப இவர் நன்னா சஹஸ்ரநாமம் தெரிஞ்சவர், அர்த்தம் சொல்லுவர், கேட்டுக்கலாம். அந்த சொன்னபடி பராசர பட்டர் சொன்னபடி நடக்கலாம். பட்டர் எழுதி வச்சு இத்தனை நாள் அவர் பெருமை தெரிஞ்சதுனால தானே அவர் வியாக்கியானத்தை படிக்கிறோம். பீஷ்மர் பெருமை தெரிஞ்சதுனால அவர் ஸ்லோகத்தையே சொல்ல வரும். அதனால சொல்றவனுடைய பெருமை உலகத்துல பரவணும். பரவினாத்தான் நமக்கு அர்த்தங்களே கிடைக்கும். அதனாலதான் யசப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச. ஞாதிகள் உறவுக்காரர்களுக்குள்ள முதல் ஸ்தானம் கிடைச்சிருமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோன்னா சுற்றமே இல்லைன்னு. இந்த சுற்றத்தாரிடத்துல பேர் எடுக்கிறது ரொம்ப துர்லபம். அதுவும் தப்பு பேர் எடுக்கிறது சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் சொல்லி யார்கிட்ட வேணா கெட்ட பேர் எடு, சரிப்படுத்தினுலாம். மாமனார் மாமியார்கிட்ட மட்டும் கெட்ட பேர் எடுக்கவே எடுக்காதுன்னு. அது எடுத்து அதை சரிப்படுத்து பெரிய கட்டமா. ஞாதி பிராதான்யமேவச்ச, அவர்களும் மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பார். யசஃப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச்ச அச்சலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி. ஸ்ரீயம்ங்கிறது பெரிய சொத்து, செல்வம். அச்சலாம் அசையாத சொத்து கிடைக்கும். ஒருத்தர் வேடிக்கை வைக்காம பண்ணார், வீடு வாங்குவா போல் இருக்குன்னார். ஏன்னா அசையா சொத்துன்னா வீடு வீடுன்னு நாம அந்த சாதாரணமா எழுதி வச்சிருக்கோம் இல்லையோ. ஐயோ அங்க அச்சலாம் ஸ்ரீயமாப்னோத்தின்னு அதை சொல்லலே. அசையாத சொத்துங்கிறது கண்ணனுடைய திருவடி தாள்கள், அவன் திருவடிகளிலே கைங்கரியம், நிலையான சொத்து பெறுவன்னு சாதித்தார். அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்ங்கிறது மோட்சலோகம். பிரேயசு ஸ்ரேயஸ்ன்னு ரெண்டு சொல்லுவா. பிரேயஸ்ன்னா இவ்வுலகத் ஐஸ்வர்யம், ஸ்ரேயஸ்ன்னா அவ்வுலகத் ஐஸ்வர்யம். ரெண்டும் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி இவ்வுலகத்தது, ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம் அவ்வுலகத்தது. ரெண்டும் கிடைக்கும். இதுல 4 பார்த்துட்டோம். இப்போ யசஃப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவச அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். மேலே நபயம் क्वचिदाप्नोति வீர்யம் தேஜஸ்ச விந்ததி பவத்யரோகோத்யுதிமான் பலரூப குணான்விதா ந பயம் क्वचिदाप्नोति. உலகத்துல எதை கண்டு அவன் பயப்பட போறதே கிடையாது. பயப்படுறது சீவையிட்டவர்களுக்கு தேவையும் கிடையாது. எதை கண்டு பயப்பட போறோம்? இப்போ இது பயம்ங்கிறது தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒரு கட்டம் வந்துட போறதேன்னு இன்னைக்கு நினைக்கிறோம் இல்லையோ, அந்த நினைவு தான் பயம். கட்டம் பயம் இல்லை, துன்பம் பயம் இல்லை. நாளைக்கு துன்பம் வரப்போறதேங்கிற எதிர்பார்ப்பு பயம். நாளைக்கு இன்பம் கைவிட்டு போயிட போறதேங்கிற எதிர்பார்ப்பு பயம். பயத்தை நல்லா விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் பயத்தை ஜெயிக்கிறதுக்கே முடியும். துன்பம்ங்கிறது பயம் இல்லை, கட்டம்ங்கிறது பயம் இல்லை. நாளைக்கு எனக்கு வேண்டாதது வந்துடுமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். நாளைக்கு எனக்கு வேண்டியது கை நழுவி போயிடுவோமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அதுதான் பயம். ஒண்ணுமே வேண்டாம். இப்போ பரீட்சை முடிவுகள்லாம் வந்து போடும். இப்போ 28ஆம் தேதி 31ஆம் தேதி ஏதோ போட்டு விட்டுடுவோம். செய்தித்தாள்கள்லாம் பார்த்தா இத்தனாம் தேதி, இத்தனாம் தேதி பொறியியல் கல்லூரிக்கு கூப்பிட்டு வேற நேர்காணல், அதுல பார்த்து தான் கொடுத்து இன்னாருக்கு அனுப்புவோம். இப்ப அன்னைக்கு வர போறது, இன்னைக்கு தேதி இப்ப 4ஆம் தேதியில இருக்கும். 15ஆம் தேதி ஒருத்தர் கூப்பிட போறாருன்னா இப்ப என் மனசுல எப்ப பயம் வரும் தெரியுமா? 15ஆம் தேதி அன்னைக்கு கூப்பிட்டவர் இந்தூர் கல்லூரியில இடம் இல்லே, காசு கட்டி எங்கேயோ தஞ்சாவூர்ல இருக்கிற கல்லூரியில தான் சேரணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன்னு இல்லையோ, அதுதான் என் மனசுல இருக்கிற பயம். அவர் சொன்ன அன்னைக்கு அந்த பயம் இருக்காது. இதே நான் போய் அவர்கிட்ட பேசுவேன் அன்னைக்கு இல்ல உனக்கு தஞ்சாவூர்ல தான் அப்படின்னு சொன்ன உடனே அது துக்கமா மாறிப்படும். அந்த சமயத்துல ஏற்படுற துன்பத்துக்கு துக்கம்னு பேரு. துக்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேரு பயம். இது ரெண்டுமே இல்லாத இருக்கும். சஹஸ்ரநாமாத்தியாயம் பாராயணம் பண்ணோம்னா ந பயம் क्वचिदाप्नोति வீர்யம் தேஜஸ்ச விந்ததி. வீரியமும் கிடைக்கும், தேஜஸும் கிடைக்கும். தேஜஸ்ங்கிறது திரள், வீரியம்ங்கிறது யார் எதிர்த்து நின்னாலும் கவலைப்படாம ஜெயிக்கிற சாமர்த்தியம். வீரியம் தேஜஸ்ச விந்ததி பவத்யரோகோத்யுதிமான் பவதி. ஆரோகா, தேக ஆரோக்கியம் நன்னா கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம்.
தேகத்துல ஆரோக்கிய குறை வச்சுட்டு எந்த நல்ல காரியமும் பண்ணவே முடியாது. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுதுறதுக்கு. இதுவே சரியில்லைன்னா சுவாமி பகவத் விஷயத்துல தானே ஆசை இருக்கணும், நீர் உடம்ப பார்க்க கூடாதுன்னு சொன்னீரே, இப்ப ஆரோக்கிய திருடகாத்திரமா இருக்கலாம்னு சொல்லித்தேன்னா பகவத் விஷயத்தை கேட்கறதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா, மத்ததுக்கு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப இங்கேருந்து சாலக்கிராமம் போனோம்னு ஆசைப்பட்டுடுவோம். சாலக்கிராமத்துக்கு போக்கராக்கு போகணும், போக்கரால இருந்து ஜம்சத்துக்கு போகணும், ஜம்சத்துல இருந்து எழுந்து கோவேறு கழுதில ஏறி உட்காண்டோம்னா அது 7 மணி நேரம் கொண்டு போய் நாம இருக்கமா அது இருக்குமான்னு தெரியாது, கொண்டு போய் சாலக்கிராமத்துல விடும்வா. நினைக்கச்சேவே எனக்கு இங்க பயம் கண்டுபடுத்துப்பா. இந்த ஆரோகம ரோகத்தோட இருந்தா ஒருத்தரும் தெய்வதேச யாத்திரைக்கே போக முடியாது. அகோபிலம் உக்கு ஸ்தம்பம் கடைசியில நவநரசிம்மல்ல மேல ஒருத்தர் சேவை சாதிக்கிறார். உக்கு ஸ்தம்பத்திலேருந்து கீழே பார்த்தோம்னா நாம சுத்தவே வேண்டாம், தானே சுத்தி போயிடும் அத்தனை. இப்ப இந்த ஆரோக்கியத்தை வச்சிருந்தோம்னா எந்த யாத்திரையும் பண்ண முடியாது, எதையும் சொல்ல முடியாது, ஒண்ணுமே வேண்டாமே. 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு தேக ஆரோக்கியம் வேண்டாமா, ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு 4 மணி நேரம் வாசிக்கணும்னா ஒரு தேக ஆரோக்கியம் வேண்டாமா. பவத் அரோகா, அந்த ஆரோக்கியம் கொடுக்கும். நாம கண்ட விஷயத்தை பண்றதுக்காக ஆரோக்கியத்தை பத்தி சொல்லல, பகவத் விஷயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். பவத் அரோகோ துதிமான், ரோகம் இல்லைன்னா ஒளி, துதினா ஒளி இல்லையா, எப்ப ரோகம் இல்லாதற்கான ஒளி படைத்தவன். பவத்யரோகோ துதிமான் பலரூப குணான்விதா, நல்ல பலம் ரூபம் குணம் எல்லார்த்தோடையும் சேர்ந்து சேவை சாதிக்கிறானா. நபயம் கொதிஜாப்னோதி வீர்யம் தேஜஸ்ச விந்ததி. பவத்யரோகோ துதிமான் பலரூப குணான்விதா. ரோகார்த்தோ ரோகார்த்தா முச்சதே ரோகாத், நிறைய ரோகம் இருக்கிறவன் ரோகத்திலிருந்து விடுபடுகிறான். பத்தான் முச்சேத பந்தனாத், பத்தம் சம்சாரத்துல கட்டுப்பட்டு தலைப்பட்டு கிடக்கிறான் இல்லையோ, முச்சேத பந்தனாத் அவன் பத்தத்திலிருந்து விடுபடுகிறான். ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத். பயான் முச்சேத பீதஸ்து, பயப்பட்டவன் பயத்திலிருந்து விடுதலை அடைகிறான். முச்சேத ஆபன்ன ஆபதா, ஆபன்ன ஆபதா போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னா ஆபத்து பனி போலே விலகி விடுகிறது. ஆக 20 5 ஸ்லோகத்தில் 20 பலன்களை சாதித்தார். இந்த பலன்களை எல்லாம் சொல்லி முடிச்சவர் விஸ்வேஸ்வரமஜம் விஷ்ணும் விபும், விபுவான விஸ்வேஸ்வரமஜனான எம்பெருமானே எவன் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவனுக்கு எந்த துக்கமும் அண்டாதுன்னு சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் 2 பேரா பேசுறதே வரிசையா சொல்லியிருக்கார். அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் 2 பேர் பேசிண்டாப்போ பார்வதி தேவியும் பரமசிவனாரும் பேசுறா, சஞ்சயனும் கண்ணனும் பேசிக்கிறா, அர்ஜுனனும் கண்ணனும் பேசுறா. அர்ஜுனன் பேசினான். அர்ஜுன உவாச பத்மபத்ர விஷாலாட்ச பத்மநாப சுரோத்தம பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவ ஜனார்தன. ஏ ஜனார்தன, அனுராகமுடைய பக்தர்களுக்கு நீ திராதாவாக இரு. திராதான ரட்சிக்கிறவன் அர்த்தம். நீ பத்மபத்ர விஷாலாட்ச தாமரக்கண்ணனே, கிழேந்து தாமரக்கண்ணை எத்தனை தரம் பார்த்து வந்திருக்க, இப்ப முடிச்சுட்டார் பாருங்க. பத்மபத்ர விஷாலாட்ச பக்தானாம் அனுரக்தம, ஆசையுடைய பக்தர்களுக்கு நீயே ரட்சகனாக இருப்பாய் என்ன அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். பகவான் உவாச்ச, பகவான் சொல்றான், யோமாம் நாம சஹஸ்ரேண ஸ்தோதுமிச்சதி பாண்டவ சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதையேவன சம்சய. என்ன 1000 திருநாமங்களால பாடணும்னு ஆரம்பிப்பான் அர்ஜுனா. ஆனா முடியாம தடங்கள் பட்டு போயிட்டாலும் சோகம் ஏகேன ஸ்லோகேன, அந்த சொன்ன 100 ஸ்லோகங்களிலே ஒரு ஸ்லோகத்தை என்ன சொன்னாலும் போரும், வேண்டாம் ஒரு திருநாமத்தை சொன்னாலும் போரும், 1000 சொன்ன பலன் கிட்டும் என்ன கண்ணன் சாதிக்கிறான். யோமாம் நாம சஹஸ்ரேன ஸ்தோத்தும் இச்சதி, ஆரம்பிக்கச்சே ஆசை 1000 சொல்லணும் தான். உடல்நிலை இடம் கொடுக்கல சுவாமி, முடியல, நான் தழுத்தழுத்து படுறது. சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதையேவன சம்சயா, ஒரு ஸ்லோகத்தால என்ன இதுக்கு நாரம் வாண்டான்னு அன்னைக்கே சொல்லிட்டான் கண்ணனே சஹஸ்ரநாமம். ஒரு ஸ்லோகம் போற, இனிமே அதைத்தான் சொல்லுவேன்னு யாரும் விடுவாது பிடிக்காதீங்க. 1000 முடியலன்னா 1ன்னு சொல்லித்தே தவிர அதுக்கு இனிமே 1 போருங்கிறதுக்காக இதை சொல்ல வரல. சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதையேவன சம்சயா, ஸ்துதையேவன சம்சயவோன் நமயிதி. இது இவா 2 பேர் பேசினது. அடுத்தது பார்வதி கேட்கிறா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்டதே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ. ரொம்ப சுலபமா இதை சொல்றதுக்கு வழி உண்டா கேட்டாள். பரமசிவனார் பதில் சொன்னார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஹே வரானனே, அழகிய முகம் படைத்தவளான பார்வதி தேவியே, ராம 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 என்னை எவன் ஒருத்தன் இடைவிடாமல் ராமநாமத்தை சொல்றானோ, வாலியை பத்தி வாலிக்கு பிராணம் போறது. அந்த சமயத்துல ராமங்கிற நாமம் பட்ட அம்பு குத்திருக்கு வாலி நடத்து, மார்பிலேன்னு அம்ப பிடிங்கினான். பார்த்த உடனே கம்பர் தாரிக்கிறார், மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தை ராம என்னும் 2 எழுத்த கண்ணுச்சான் வாலி. வாலி பார்க்கிறான், ராமாங்கிற 2 எழுத்து, மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, உலகத்துக்கு அத்தனையும் மூல மந்திரம் ராம மந்திரம். தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தன்னையே தன் அடியார்களுக்கு கொடுத்துடுறானோ இல்லையோ, கொடுக்கக்கூடிய பருந்தை.
மேல சாதித்தார், இம்மையே எழுமைக்கும் நோய்போம் மருந்தினை. இந்த லோகத்தினுடைய நோய்ங்கிற போகக்கூடிய மருந்து ராமநாமம். அந்த ராமநாமத்தை சொல்லுபவன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். 1000 திருநாமங்களுக்கு அது நிகர் ராமநாம வரானனே என்று பார்வதி தேவிக்கு பதில் சொன்னார். 1000 சொல்ல வேண்டும், முடியாதவன் ஒரு ஸ்லோகமானு சொல்ல வேண்டும், முடியாதவன் ராமநாமத்தையாவது ஜபிக்க வேண்டும் என்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக சஞ்சயன் சொன்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி துவானீதிர் மதிர்மம. எங்கே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, எங்கே கண்ணன் இருக்கிறானோ, எத்திர பார்த்தோ தனுர்தரா, எங்கே காண்டீபத்தை பிடித்த அர்ஜுனன் உண்டோ, தத்திர ஸ்ரீஹி, அங்கதான் ஸ்ரீ மகாலட்சுமி, அங்கதான் வெற்றி செல்வம். விஜயோ பூதிகி, செல்வமும் அங்கதான், வெற்றியும் அங்கதான். துருவானீதிர் மதிர்மம, இது நிச்சயமான கொள்கை. சஞ்சயன் சொல்லி முடித்தான். அதெல்லாம் கடைசியில பார்த்தோம். ஆர்த்தா விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்காக சுக்கினோ பவந்து. அவர்கள்லாம் என்ன ஏற்படுமா? ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக. உலகத்துல எத்தனை கட்டத்துல ஜனங்கள்லாம் துடிக்கிறா. பல பேருக்கு தேகத்துல கட்டம், பல பேருக்கு மனைவி மக்களோட கட்டம், பல பேருக்கு வேலையிடத்தே கட்டம், பல பேருக்கு ஏதோ மனசிலே கட்டம், இன்னும் பல கட்டங்கள் இருக்கும் இல்லையோ. ஆர்த்தர்கள் துடிப்பவர்கள், விஷண்ணாக துன்பப்படுபவர்கள், சித்திலாஷா உடஞ்சே போயிட்டவா. நாம நினைப்போம் தலையில இடியே விழுந்துருது சுவாமி, இனிமே வாழ்க்கையை வாடுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைப்போம். யாரும் அந்த மாதிரி சொல்ல தேவை கிடையாது. ஆர்த்தனோ விஷண்ணனோ சிதிலனோ பீத்தனோ யாராக இருந்தாலும் ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக 30 வருஷமா வியாதியால துடிப்பவனாக இருந்தாலும், 30 வருஷம் பிரிந்து துன்பப்படுபவனாக இருந்தாலும், எந்த குற்றம் புரிந்திருந்தாலும், எந்த பாவம் இருந்தாலும், ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயணுடைய சப்தத்தை மட்டும் சொல்லு. சொன்ன உடனே சப்த மாத்திரம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். இப்ப நாராயண சப்தத்தை மட்டுமே சொன்னா போறோம், அத்தனையிலிருந்து விடுதலை அடைக்கும். சொல்லுட்டு நீ 10 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டாம். சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. அதை சொன்ன அடுத்த வினாடியில் அத்தனை பிரிஞ்சு போடாதா. ஆக நாராயண நாமத்தினுடைய சீர்மையை சொன்னார். கீழ ராமநாம வைபவத்தை பார்த்தோம். இங்க நாராயண நாமத்தின் அர்த்தம் நாராயண சப்தமார்த்தம் விமுக்த துக்கானி பயானி. பயமும் தொலைகிறது, துக்கங்கள் அத்தனையும் தொலைந்து போடும். அந்த ஸ்லோகத்திலே அதுக்கு மேல அழகா சாதித்தார். அச்சுத நாமத்தை அவசியம் சொன்னோம் என்னால் என்ன கிடைக்கும்? சத்தியம் சத்தியம் வதாம்யஹம், சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஷரீரே ஜர்ஜரீபூதே, கடைசி காலத்துல உடல் இழைத்து போய் துன்புற்று வருத்தப்பட்டு ஐயோ கை கொடுக்கறதுக்கு ஆளில்லையேன்னு தடுமாடுறோம் இல்லையோ, கடைசி படுக்கையில தான் இவனுக்கு ஏற்பட வேண்டிய ஞானம் அத்தனை உதிக்கும். அது வரைக்கும் இந்த ரத்தம் இருந்த கொதிப்புல யாருக்கும் ஒண்ணும் உதிக்காது. இந்த கடைசியில ரத்தம் சுண்டி போய் எலும்பு தோய்ந்து போய் சதை பீந்து போய் கீழே கிடக்கிறான்லே ஒரு நாள். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கத்தியம். இந்த கடைசி நிமிஷத்திலே தானும் காலுமிடா கண்ணநீரு நில்லா முத்தமூத்து கோல் துணையா முன்னோரி நோக்கி வளர்ந்து இற்ற கால் போய் இருமி இழைத்து ஒன்னும் பண்ண முடியாத படுக்கையில கிடக்கிறானே. ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதி கிரஸ்தே கலேபரே. வியாதி அத்தனை ஒன்னொன்னுத்துக்கு ஒரு வியாதி. தலையில ஒரு வியாதி, மூக்கில் ஒரு வியாதி, வாயில ஒரு வியாதி, தோல்ல ஒரு வியாதி. எந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணாலும் இன்னொரு இடத்துல கழுண்டுகிறது. அங்க வியாதிக்கு வைத்தியம் பண்ணா இந்த இடத்துல பிச்சுக்கிறது. இதெல்லாம் மரம் சுவர் மதிலெடுத்து ஒரு மறுமைக்கே வெறும பூண்டுன்னா தொண்டடிப்படி ஆழ்வார். கொஞ்ச நாள் ஒழுங்கா 30 வயசு வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். அத்தோட சரி, முதல் நாள் என்னைக்கு வைத்தியனை போய் திறந்தமோ அன்னிலேருந்து திறந்துட்டே இருக்க வேண்டியதான் ஒரு உடம்பு. அப்புறம் நிறுத்தத்துக்கே வழி கிடையாது. அந்த நிலையில அவன் கிடக்கிறான். சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்கவி தோயம். ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து பிறந்ததே கங்கை, திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் மருந்து. நம்ம மருந்தை கொடுக்கிற வைத்தியன் யாரு தெரியுமா? நாராயணன் தான். அந்த மருந்தை எப்படி கொடுக்கறான்? திருநாம சங்கீர்த்தனம் மூலமாக. அதனால விட்டு சாஸ்திரநாம அத்தியாயத்தை பண்ணுன்னு சொன்னார்கள். ஔஷதம் ஜான்கவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. அந்த நாராயணனுக்காக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணனான தேவதை காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவாத் பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்த 7 நாட்கள்ல அடியன் காய்கமாக வாச்சிகமாக மானசிகமாக எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் அதை நாராயணுடைய திருவடி தாமர்களிலே சமர்ப்பித்து விடுவோம். எல்லாத்தையும் ஏத்துக்கிறதா என்னைக்குமே காத்துட்டு இருக்கானே பெருமான். அதனால கொடுக்கறதுலயும் யாரும் கவலைப்பட வேண்டாம், கொடுக்க வேண்டாம்.
கொடுக்க வேண்டாம்னா பாபத்தை சேர்த்து சேர்த்து அவர்கிட்ட கொண்டு போய் கொட்டணுமா? அதை சேர்க்காமலே இருந்துள்ளாம். நாம சங்கீர்த்தனுடைய ஏற்றத்தை தியாயன் கிருதே யஜன்னைகேஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். முதல் 3 யுகத்துல கட்டப்பட்டு பெற்ற இன்பத்தை கடைசி யுகத்திலே கேசவ நாமத்தை உச்சாரணம் பண்ணின மாத்திரத்திலே பெற்றுவிடலாம்ங்கிற சம்பிரதாயம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் விடாம ஸ்ரீ விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை நித்தியப்படி சொல்லி அத்தனை பலனையும் கொடுக்கும். அவ்வுலகத்தின்பத்தையும் ஒரு நாள் நமக்கு பெற்று கொடுக்கும். கண்ணனுடைய அனுபவத்தையும் பெற்றுவிடலாம். அதை செய்யணும் உங்க எல்லாரிடத்திலையும் தாழ்த்தி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.